ஒரு குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மார்க்க அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் அதை எப்படி சொல்லுது, அது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத தான் நாங்கள் இன்றைக்கி பேச வினைகிறோம். நாம் மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுல ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது ரெண்டுமே சேர்ந்து தான் மார்க்கம். அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வணக்க வழிபாடுகள், அவைகள் மட்டும் நமக்கு சொர்க்கம் பெற்று தராது. அடியார்களுக்குள்ள மற்றவர்களுக்குள்ள நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்கிறதையும் சேர்த்து தான் மறுமையில் தீர்ப்பு வழங்கப்படுது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. வங்குரோத்துக்காரன்டா திவாலானவன், அதாவது ஒன்றுக்குமே வழி இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்தவர் அப்படின்ற அர்த்தம். என்ற ஒரு சிலர் அந்த வங்குரோத்துத்தனம் அப்படிங்கிற தமிழ் விளங்காமல் இருக்கும். நாதியற்றவர் என்ற அந்த வார்த்தை அதுக்கு மொழிபெயர்ப்பாக சொல்லலாம். அப்போ சஹாபாக்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை மக்களுக்கு திணித்து அழுத்தமாக கொடுக்க வேண்டும், அதை மறக்காமலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை போன வாக்கில் அப்படியே சொல்லிக்கிட்டு போக மாட்டாங்க. மக்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டு மனசுக்குள்ள ஒரு தாகத்தை உண்டாக்கி அவங்களுக்கு ஒரு தேவையை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா அதை என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. இதைத்தான் இன்னைக்கு கற்பித்தல் நடவடிக்கையில் SQ4 ரீடிங் மெத்தட் என்ற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் செஞ்ச விஷயம். மக்களுக்கு மனசுக்குள்ளே பதியணும்னா முதல்ல அதில் ஒரு தேவை அவருக்கு உருவாகணும். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வங்குரோத்துக்காரன் யார் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்கிறார், மன்லா இன்தஹு திர்ஹமுன் வலா தீனாரும் வலல் அம்திஆ, யாருக்கிட்ட தீனார், தங்கம் காசு, வெள்ளி காசு, எந்த பொருள் எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு இருக்கிறாரோ அவர் தான் நாங்கள் வங்குரோத்துக்காரன்னு சொல்லுவோம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? நாளை மறுமையில் மஹ்ஷரில் எழும்பும்போது தொழுகையோடு வருவான், நோம்போடு வருவான், ஹஜ்ஜோடு வருவான், தர்மங்களோடு வருவான், எல்லா நன்மைகளையும் செஞ்சுட்டு வருவான். இந்த ஹதீஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், நாளை மறுமையில் ஒருத்தன் தொழுகையோடு வருகிறான் என்றால் அந்த தொழுகையை சரியாக தொழுதிருக்கிறான்னு அர்த்தம், பித்அத் இல்லாமல். நாளை மறுமையில் ஒருத்தன் ஹஜ்ஜோட வர்றான்டா ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, நல்லா ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறான்ட்டு அர்த்தம் பாருங்க. பித்அத் இல்லாத அமல்கள் செஞ்சிருக்கிறான், குர்ஆன் ஹதீஸ் படியில் இருந்திருக்கிறான், அப்படியே வந்து நிற்பார், எல்லா அமல்களையும் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா அடுத்த விசாரணை செய்ய போகிறான். இவருக்கு யாராவது குற்றம் சொல்கிறதுக்கு இருக்குதா, மனிதர்களுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கிறாங்கிற அடுத்த விசாரணை. அப்போ ஒருத்தர் எழும்பி சொல்லுவார், யா ரப் ஹுவ ஷதமனி, யா அல்லாஹ் இவர் என்னை ஏசிருக்கிறார், திட்டிருக்கிறார். அல்லாஹ் நீதியான தீர்ப்பு வழங்குவான் பாருங்க. அவனை திட்டிருக்கிற நீ தொழுகையை தூக்கி கொடுத்துருவான். ஒருவன் சொல்லுவான், ஹுவ அக்கல மாலி ஹராமன், என் பொருளாதாரத்தை திண்டிருக்கிறான், கடன் வாங்கினான் தரல, ஏமாத்திட்டான், பறிச்சிட்டான், இவருடைய ஹஜ்ஜு தூக்கி கொடுக்கப்படும். ஹுவ தரபனி, இவர் என்னை அடிச்சிருக்கிறார், இவருடைய தர்மம் போகும். இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல சொல்ல இவரிடமிருந்து அமல்களெல்லாம் அவருக்கு போய்த்தே இருக்கும். கடைசியில் வெறுங்கையோடு நிற்பார். கொடுக்கறதுக்கு இங்கே அமல்கள் இல்லை, வெறுங்கையோடு நிற்பார். முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கிற ஹதீஸ். அப்போவும் ஒருத்தர் எழும்பி குற்றம் சொன்னால் எடுத்து கொடுக்க இங்கே நன்மை இருக்காது, ஆனால் திருப்பி எடுக்க அங்கே பாவம் இருக்கும். எனக்கு இவன் அடிச்சிருக்கிறான்னு சொல்கிறான், அவன்கிட்ட வாங்கி தரது நன்மை இல்லை, ஆனால் எனக்கிட்ட பாவம் இருக்கிறே, அந்த பாவத்தை தூக்கி இவருடைய தலை மேலே சுமத்தப்படும். அப்போ நன்மைகளாக குவிச்சுக்கிட்டு வந்தவர் அதையெல்லாம் இழந்துட்டு அடுத்தவன் பூரா பாவத்தை எல்லாம் பூரா தன் தலையில் சுமந்துக்கிட்டு நிற்பார். இவரை நரகத்தில் முகங்குப்புற கொன்று போய் போடப்படும். அவன்தான் வங்குரோத்துக்காரன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை கட்டுப்படணும், இபாதத்து செய்யணும், அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இங்கே தரப்பட்ட ஒரு தலைப்பில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிம்மதியான ஒரு குடும்பத்துக்கு, அமைதியான ஒரு குடும்ப வாழ்வுக்கு
விட்டு கொடுத்தலும் புரிந்துணர்வும், அதான் தலைப்பே. அந்த விட்டு கொடுத்தலும் புரிந்துணர்வும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன் இருக்கணும் என்று சொன்னால், மனிதர்கள் என்பவர்கள் மறதி, தவறு, இந்த விஷயத்துக்குள்ள அப்படியே மாட்டிக்கிட்டவங்க தான் மனிதவங்க. மலக்குமார்கள் இல்லை. நம்ம யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட சில தவறுகள் வரும். அந்த தவறுகள் வரும்போது அந்த தவறுகளை எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்க விரைந்து முன்னேறுங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்க விரைந்து முன்னேறுங்க. முதல்ல அல்லாஹ்வோட மன்னிப்பை தான் சொல்றான்ல. நம்ம எதை நோக்கி நகரணும்ன்றா அல்லாஹ்வோட மன்னிப்பு நமக்கு தேவை. அல்லாஹ்வோட மன்னிப்பின் பக்கம் நாங்கள் விரைந்து முன்னேறணும். அல்லாஹ்வோட மன்னிப்பு ரொம்ப தேவை. சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்க சொல்லிட்டு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த். அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் எவ்வளவு தெரியுமா? வானங்கள் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமானது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உஇத்தத் லில் முத்தகீன். அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியுமா? முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது, இறையச்சம் உள்ளவர்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளங்கிறான். அது அப்படி இருக்கட்டும். அந்த 134வது வசனத்தை நான் சொல்ல வரேன். சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்காகங்கிறான். நோன்பின் நோக்கமும் அதானா? நோன்பினுடைய நோக்கமும் நாம முத்தகீன் ஆகணும். அது சூரத்துல் பக்ரா நோன்பை பற்றி சொல்லுது. நம்ம அடுத்த மாதத்தில் ரமலான இன்னும் ஒரு 20 நாள் 10 19 18 நாளில் நோன்பு வைக்க போகிறோம். அப்போ நோன்பு வைக்க போகிறோம். நோன்புட நோக்கம் என்ன சொல்கிறான்ல? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்காக, இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக இந்த நோன்பு அந்த பயிற்சியை தரப்போகுது. இங்கே ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன், சொர்க்கம் என்பது முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறான். அப்போ நோன்பு வைத்து முத்தகீன்களாகி முத்தகீன்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையணும். இந்த முத்தகீன்கள் யாருங்கிறது தான் 134வது வசனம் சொல்லுது. அந்த 134வது வசனத்தை பாருங்க. அந்த 134வது வசனம் என்ன சொல்லுதுண்டா? அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? இப்போ நம்ம அந்த சொர்க்கவாதி, இவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம், வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. இன்னும் வானம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த இந்த வான்வெளி, இதுல எத்தனை கோள்கள் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. சூரிய குடும்பம் மாதிரி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தை விட பல ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு சூரிய குடும்பம். இந்த வாழ்வு இந்த வான்வெளிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமானது. அதுக்கு மேல வானம், அது எங்க இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அவ்வளவு பிரம்மாண்டமானதாக ஒரு சொர்க்கம் இருக்கும். அந்த சொர்க்கத்தில் ஆக கடைசி படித்தரம் உள்ள ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கத்திலேயே கடைசியா ஒருத்தருக்கு சொர்க்கம் கொடுப்பான் இல்லையா? சொர்க்கம் பல அந்தஸ்துல இருக்கும். கடைசியா ஒருத்தனுக்கு சொர்க்கம் கொடுப்பான் இல்லையா அல்லாஹ்? அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலேருந்து கடைசியா ஒருத்தன் வெளியில வரும். அவன் தான் கடைசி. அதுக்கு பிறகு யாரும் பெற மாட்டாங்க. அல்லாஹ் இணை வச்சிருக்க மாட்டான். பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பான். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் மன்னிச்சு எடுத்து சொர்க்கத்துக்கு விடுவான். கடைசியா ஒருத்தன் வருவான். அவன் தான் கடைசி. அதுக்கு மேலே யாரும் இல்லை. தவண்டு வருவான். அவன் அல்லாஹ் தஆலா அந்த மாவுல் ஹயாத்ங்கிற அந்த ஜீவன் நீரில் இறங்க செல்வான். இறங்குவார், வெண்மையாவார், வெளியே வருவார். அல்லாஹ் சொல்லுவான், இதுஹப் உதுகுலில் ஜன்னah, போப்பா, உனக்கு சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்துக்கு போய்த்திரன்பா. அவர் போவார். ஹுய்யில இலைஹி அன்னஹமல்லஹா. அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைய போகும்போது அவருக்கு காட்டப்படும். எப்படி தெரியுமா? சொர்க்கம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, உனக்கு ஒரு இடம் இல்லைங்கிற மாதிரி அல்லாஹ் வேணுமென்றே காட்டுவான். அப்படியே போய் நின்று யாராப் வஜதஹமல்லா, அல்லாஹ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தது, எல்லாம் நிரப்பமானது எனக்கு இல்லையே என்று சொல்லுவார். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், இருக்குப்பா, போப்பான்னு சொன்னேன்னு கடைசியா 3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவைன்னு. நாதியற்று வந்திருக்கிறார். மன்னிச்சதே பெரிய விஷயம். நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு சொர்க்கம் கிடைக்குமென்ட்டு. இப்போ நாம ஒரு நிற்கதியான ஒரு நிலையில் இருக்க, படுக்க பாய் போடுற இடம் தந்தாலே பெரிய விஷயம்ன்றோம், புண்ணியமாக போகன்றுவான். இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க ரூம் எடுத்து தங்கிட்டு இருப்பாங்க.
கட்டில் போடுறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். கட்டிலுக்குள்ள தான் சமைக்கிறது, பாத்ரூமில் ஒரு மூலையில் தான் அங்கே அடுப்பு வைப்பாங்க. அதிசயமாக இருக்கும். இங்கெல்லாம் வெளியில் ஒரு பெரிய காரில் பக்கத்தில் சாஞ்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து பிள்ளைகளுக்கு அனுப்புறது. ரூமை காட்ட மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு பெட்டு போகிற இடத்துல 4 பேர் தங்கியிருப்பாங்கங்க. என்ன 2 வருஷம் இருந்துட்டு போகிறோம், இது கிடைச்சதே பெரிய விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். அவர் நரகத்திலேருந்து தப்பி வந்தவர் சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை அல்லாஹ் கேட்டு சொல்லுவான். இந்த உலகளவு போதுமான்னு கேட்டோன்னா போதும் யா ரப்பம்பா. அல்லாஹ் சொல்லுவான், லக்க மிதுல்ஹா ஒலக்க மிதுல்ஹா ஒலக்க அஷரத்து அன்சாலிஹா. இல்லை இன்னொரு மடங்கு எடுத்துக்க, 10 மடங்கு இடத்தை எடுத்துக்கன்றான் அல்லாஹ். சொர்க்கம் கடைசியாக கொடுக்கப்படுறது உலகத்தை விட 10 மடங்கு பிரம்மாண்டமானது என்றால் அடுத்த பெரிய சொர்க்கம் எல்லாம் எவ்வளவு இருக்கும். அந்த பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் முத்தகீன்கள். இந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளை கேட்டால் கற்பனை வேற மாதிரி ஓடிட்டு இருக்கும். மனுஷன் வாழ்க்கையிலே பொய்யே சொல்லியிருக்கக்கூடாது. காக்காய் கூட ஒரு அநியாயம் செய்யாதவராக இருந்திருப்பார். பள்ளியே கெதியண்ட அவர் படுத்திருப்பார். இப்படி இருப்பணும், அப்படித்தான் நம்ம நினைப்போம். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை பற்றி, முத்தகீன்களை பற்றி, அந்த உத்தமர்களை பற்றி சொல்லி காட்டுறான் பாருங்க. 134வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வத்தர்ரா. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நல்லா இருக்கும் போதும் தர்மம் செய்வார்கள், கஷ்டமாக இருக்கும் போதும் தர்மம் செய்வார்கள். ஒல் காதிமீனல் கைல் ஒல் ஆஃபீன அனின் நாஸ். அவங்க கோபத்தை மென்று விழுங்குவார்கள், அடுத்தவர்களை மன்னிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்ன? தர்மம் செய்வாங்களாம். அப்போ அந்த தர்மம் செய்வது என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். அது எப்படி தர்மம்? வசதி இருந்தால் மட்டுமா? வசதி இல்லாட்டி இருக்கிற வசதிக்கு 10 ரூபா கொடுக்கலாம், கொடுத்துட்டு போவாங்க. அது தஃப்சீருடைய அறிஞர்கள் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, ஒருத்தர் வசதியாக இருக்கும்போது நிறைய கொடுத்துருப்பார், திடீரென்று வசதியாக குறைந்து போனால் குறைவாக கொடுப்பதற்கு அவர் வெட்கப்படாமல் கொடுப்பார். அதுதான் என்ன ஒந்தர்ராங்கிற அந்த வார்த்தை. கஷ்டமாக இருக்கும் போதும் அவர் என்ன செய்வார்? நான் வளமையாக கொடுத்துட்டு இருந்தேன், திடீரென்று லொஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ ஒரு 100 ரூபா தான் கொடுக்கலாம், அதுக்கு நான் ஒன்றும் வைக்க மாட்டேப்பானே. பாரு எப்படிப்பட்ட முதலாளி 100 ரூபா கொடுக்குறாருன்னு சொல்லாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏன் பாங்க கொடுத்துட்டு போகிறேன், 10 ரூபா தான் கொடுக்கலாம், கொடுத்துட்டு போவேன், வைக்கப்பட மாட்டேன். தர்மம் செய்வார்கள் மட்டுமில்லை, ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபத்தை மென்று விழுங்குவாங்களாம். ஒல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிப்பாங்க. இதுதான் அந்த விட்டு கொடுப்பும் புரிந்துணர்வு. இப்போ சொர்க்கத்துக்கு போகணும், பள்ளிக்கு தலைவராக இருக்கோம், நிர்வாகத்தில் இருக்கோம், தொழுகிறோம், தஹஜ்ஜத்துக்கு போகிறோம், லுஹா தொழாமல் ஒரு நாள் கழிஞ்சது கிடையாது, வருஷத்தில் ஒரு தடவை உம்ரா, எல்லாம் நல்லோம். ஆனால் கோபத்தின்னு அடக்கலையே, அப்போ எப்படி முத்தகீன் ஆகிறது, எப்படி சொர்க்கம் போகிறது? கோபத்தை அடக்க பழகலையே நம்ம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் நல்லவரா கெட்டவராங்கிற நச்சான்றதெல்லாம் எங்கே போய் வாங்க சொல்கிறாங்க? நம்ம வெளிநாட்டுக்கு போகணுமெண்டா ஜிஎஸ் கரெக்டாக லெட்டர் வாங்கணும், கல்யாணம் முடிக்கணுமெண்டா பள்ளி கடிதம் ஒன்று தேவைப்படுது. கரெக்டாக லெட்டர் அங்கே தானே எடுக்கிறோம், பள்ளி கடிதம், ஜிஎஸ் லெட்டரு. இல்லாட்டி ஏதாவது நிறுவனத்தால் நமக்கு என்ன செய்யணும், இவர் எங்களுடைய நிறுவனத்தில் சேவை செய்தார்ன்றது. சிலருக்கு அவார்டுகள் கொடுப்பாங்க, தேசபந்து அவார்டு கொடுக்குறாங்க, இவர் சமூக சேவை செய்தவர் அவார்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவார்டு நச்சான்றிதழ் எங்கே வாங்க சொன்னாங்க? உங்களுடைய ஏரியா பள்ளியில் உலமாக்கள்கிட்ட அங்கே போய் வேண்ட சொன்னாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடம் தான் நம்ம ரொம்ப ஆபத்தான இடம். அந்த இடத்துல நச்சான்றிதழ் வாங்க முடியாது, கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அது எந்த இடம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருன் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தன் துணையிடம் சிறந்தவர் தான் சிறந்தவர். ஒரு பொண்டாட்டி நல்லம்மா கெட்டதாண்டத்தை புருஷன் தான் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல முடியாது. அவன்கிட்ட நல்லா தான் இருப்பா, அவன் ஃபர்தாவோட இருப்பா, சும்மா தொழுவா, அப்படி பயான் பண்ணுவா, ஹதீஸ்கள் கேட்பா, அப்படியே இருப்பா. உண்மையான குணத்தை புருஷன் தான் காட்டுவா. அந்த ஆள்கிட்ட கேட்கணும், எப்படிப்பா? ஒரு ஆம்பளையை பற்றி நச்சான்றுதல் யார்கிட்ட கேட்கணும்? உம்மா கிட்ட கேட்டால் என்ற பிள்ளைய போல பிள்ளை உலகத்தில் இல்லைன்றுவா. தங்க கட்டி என்ற பிள்ளை கண்ணுக்கு வச்சு நிமையால் மூடுவேன்றுவா. மகனுக்கிட்ட கேட்டால் வாப்பா வா, எங்கள் வாப்பா அப்பள வாப்பா யாருக்கும் கிடைக்குமான்றான். பள்ளியில் கேட்டால் வாப்போ
இந்த பள்ளியில் ஒரு சின்ன பிரச்சனை தான் அந்த மனுஷன் காசை போட்டுருவான். ஊருக்குள்ள கேட்டால் அல்லாஹு அக்பர், வெள்ளம் வந்தால் அவரை அரிசி பேக்தா முதல்ல வரும்ன்றுவாங்க. நல்ல மனுஷன். வேலை செய்கிறார்கள்ட்ட கேட்டால் நல்ல முதலாளி. கொண்டாட்டிக்கிட்ட தான் கேட்கணும். உண்மையான அசல் அங்கே தான் காட்டுவார். அசல் அங்கே தான் காட்டுவார். அப்போ ஒரு மனிதனுடைய அந்த புரிந்துணர்வு, விட்டு கொடுப்புங்கிறது எங்கே இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அடி ஆணி வேரில் கை வச்சுட்டாங்க. ஹைருக்கும் லி அஹ்லிஹி என்றுட்டாங்க. அம்பிட்டு நான் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வான ஹைருன் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தார்கிட்ட சிறந்தவர் தான். கேட்டு பார்க்கலாம், பொண்டாட்ட கேட்டு பார்க்கலாம். அந்த நற்சான்றிதழ் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். அந்த தலைப்பு பேசவே வேண்டியதில் போக வேண்டியதுதான். அங்கே தான் நம்முடைய அசல் வெளிப்படும். அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 134வது வசனத்தில் சொல்லும்போது வல் காலிமீனல் கைலங்கிறானே, கோபத்தை மெண்டு திண்டு விடுவாங்க, அப்படி சப்பிடுவாங்களாம் கோபத்தை. அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை என்பது ரொம்ப முக்கியமானது. சூரத்துல் லுக்மானுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர்ங்கிறான். கோபம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வீர செயல்ங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னால் வரும் எதிரிகளை வெட்டி வீழ்த்துபவன் வீரன் அல்ல, உள்ளே இருந்து வரும் கோபத்தை வெட்டி வீழ்த்துபவன் தான் வீரன்றாங்க. வெளியிலிருந்து வர்றவனை எல்லாரும் தான் வெட்டலாம். உள்ளே இருந்து உனக்குள்ளேயே உருவாகுதே கோபம், உன்னால் முடிஞ்ச அதை வெட்டி வீழ்த்து, அவன் தான் உண்மையான வீரன். அப்போ நம்முடைய கோபத்தை அடக்க முடியல. உண்மையான கோபம் எங்க வரும் தெரியுமா? கோபம் எங்க கூடுதலா வரும் தெரியுமா? யாருக்கிட்ட கூடுதலான அன்பும் நெருக்கமும் நேரம் கூடுதலாக கழிக்கும் இடமமாக இருக்கிறதோ அங்கதான் கோபம் கூட வரும். கொண்டாட்டி செல்வா இருந்தாலும் கோபக்காரண்டு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மனுஷனுக்கு கோபமா? அசல் அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்குது. சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பொம்பளைக்கிட்ட இன்னொரு பொம்பளை கேட்டான், உங்கள் புருஷனுக்கு இடது கை பழக்கமோன்ட்டு. எப்படி தெரியும்? அவன் வலக்கண்ணம் வீங்கிருக்கும் போதே விளங்கலையா? இடது கையால் அடித்தா தான் வலது கண்ணம் வீங்கும். அடித்த கண்ணத்துக்கு தான் அடிக்கிறோம் நம்ம. அப்போ இப்படித்தான் நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. கோபத்தை அடக்க வேண்டிய இடத்துல அடக்கல, அடக்கணும். கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ரெண்டும் இருக்கணும். ஒன்று விட்டு கொடுப்பு, இன்னொன்று புரிந்துணர்வு. கோபத்தை அடக்க சொன்ன இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒல் காலிமீனல் கைலங்கிறதுல அடுத்த வசனம் என்ன தெரியுமா? ஒல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவரை அவர் மன்னித்து விடுவார். அவ்வளோதான். மன்னிச்சா தான் அந்த கோபத்தை நிரந்தரம் அடக்க முடியும். இல்லாட்டி கண்டடத்தை திரும்ப வெளியேறணும். அந்த கண்டாலே போக சொல்லு, அவனை போக சொல்லு அப்படின்றான். ஏன்னா மன்னிக்கல. மன்னிச்சா முடிஞ்சு வச்சுக்க. உஹது போர்க்களத்தில் உஹது போர்க்களம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ ஷைத்தான் என்ன செஞ்சான்டா, முஸ்லீம்களுக்கு பின்னால் நின்று சத்தம் போட்டு கத்துறான். எப்படி கத்துறான்னு சொன்னா, உங்களுக்கு பின்னால் கவனியுங்கள், பின்னால் கவனிங்கன்னு சத்தம் போட்டான் ஷைத்தான். இது புகாரியில் வர ஹதீஸ். அப்படி சத்தம் போட்ட உடனே பின்னால எதிரி வாராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முஸ்லீம்கள் திரும்பினாங்க. திரும்பி ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தகப்பனார வெட்டி அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி பார்த்தாரு, வாப்பாக்கு அடி விழுது. அது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்று சொன்னாரு. கதை முடிஞ்சு வச்சு ஆல்மௌத். ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இடத்துல சொன்னார்கள், இறைவா இவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. பாப்பாவை வெட்டி போட்டுட்டாங்க, என்னடா வேலை பார்த்தீங்க நீங்க? அவர் புரிஞ்சிட்டாரு. அந்த இடத்துல விட்டு கொடுக்கிறாரு. அவர் கோபத்தை அடக்கிறாரு. அவர் சொல்கிறார், இறைவா இவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, தெரியாம செஞ்சிட்டாங்க. அவரே துவா கேட்கிறாரு. இந்த ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதே, அவர் வாழ்நாள் முழுக்க அவருடைய சிறப்பாக அதுதான் இருந்துச்சு அப்படின்னு அந்த புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மை இருந்திருக்கும்.
அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ கோபத்தை அடக்கிறது என்பதும் அடுத்தவர்களை மன்னிப்பது என்பதும் இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் இருக்கணும். அப்போ கோபத்தை அடக்கணும், நற்சான்றிதழ் பெறணும். நற்சான்றிதழ் அங்கே பெறணும். வெளியில் எப்படி வேணும்னாலும் நம்ம இருந்துட்டு போகலாம். கொஞ்ச நேரம் தானே ஆஃபீஸ், கொஞ்ச நேரம் தானே கடையில், கொஞ்ச நேரம் தான். இப்போ நான் உங்களோட ஊருக்கு வந்திருக்கேன், இன்றைக்கு தான், நாளை போய்த்துருவேன். அது வரைக்கும் நான் சும்மா மனித பழம் எப்படி மனுஷன் உண்மையாக அங்கே தான் வந்து கேட்கணும். வீட்டை அவர் எப்படி என்று பொண்டாட்டிட்டு தான் கேட்கணும். எப்படிம்மா அவர் என்று அவர் சொன்னால் அதுதான் என்னை பற்றிய நற்சான்றிதழ். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டிட்டாங்க. வெளியில் உங்களுக்கு தான் உபதேசம், வீட்டில் நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அப்படி தான் முடிஞ்சு வச்சுக்காது. எல்லாம் பாதுகாக்கணும், இப்படி வாழணும், அங்கேயும் நற்சான்றிதழ் பெறணும். அப்போ அந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை நம்மகிட்ட இருக்கணும், அந்த மன்னிக்கும் மனப்பான்பு நம்மகிட்ட இருக்கணும். கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவரை மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிளாக நம்ம கோபத்தை என்ன செஞ்சிடலாம், அடக்கிடலாம். முதல்ல இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு, அடுத்தவரை மன்னிக்கிறதுக்கு, இந்த சகிப்புத்தன்மை வர்றதுக்கு முதல்ல நமக்குள்ள நான் என்ற ஒன்றை எரிச்சு சாம்பலாக்கணும். அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை தான். எனக்கு முன்னுக்கு காலை நீட்டி போட்டுட்டு இருந்துட்டோம். நீ யார்? அப்ப இருந்தா என்ன? எனக்கு வரல நீட்டி பேசிட்டான். என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? நீ யாரு? அல்லாஹ் தஆலா சூரத்து தஹர் 1வது வசனத்தில் சொன்னா, ஹல் ஹதா அலல் இன்சானி ஹீனு மின தஹர் லம் யகுன் ஷையன் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா? அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கல. ஒன்றும் இல்லைன்னா, இதுக்கு முன்ன ஒரு குழந்தை, அதுக்கு முன்ன ஒரு உயிர் அணு, அதுக்கு முன்ன ஒரு சினமுட்டை, அதுக்கு முன்ன ஒன்றும் இல்லையே. எங்கள் வாப்பா உமா பிறக்கிறதுக்கு முன்னே நான் ஒத்தரும் இல்லையே. அல்லாஹ் தானே தந்தது, அல்லாஹ் தானே படைச்சது. காலு, கை, ஆற்றல், அறிவு, பேச்சு எல்லாமே இறைவன் தந்தது. நான் என்னத்தை கொண்டு வந்தேன்? என்ன செய்யலாம்? ஒரு கடுகு படைக்க முடியுமா நம்மளால? ஒரு நகத்தை விழாமல் தடுக்க முடியுமா நம்மளால? நம்ம ரத்தம் கொடுக்குறோன்றோமே, ரத்தத்தை இன்னொருத்தன் எடுத்து தான் கொடுக்கலாம். ரத்தத்தை இந்த உலகமே சேர்ந்து உருவாக்க முடியுமா? ஒரு பாயிண்ட் ரத்தம் கண்டுபிடிங்களாம் பார்க்கலாம். ஒரு பாயிண்ட்ஸ் ரத்தம் ஓ நெகட்டிவ் கஷ்டமாக இருக்குது. ஒரு ஓ நெகட்டிவ் கண்டுபிடிங்க. இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ சயின்டிஸ்ட் முடியலையே, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத. இருக்கிறத அதை தூக்கி இதில் போடத்தான் முடியுது. அவன் படைத்த மரத்தில் ஒரு என்ன செய்யணும், ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸை உருவாக்கத்தான் முடியுதே தவிர ஒன்றை கண்டுபிடிக்க முடியலை. ஜிஎம் ஃபுட்ஸ் இன்றைக்கு இப்படி செஞ்சுக்கோம், 3 பெரிய சுரக்காங்கிறோம். இப்படி செஞ்சு அவங்க உருவாக்கலை, இருக்கிறத மோடிஃபை பண்ணிக்கான். ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. அப்போ நான் ஒன்றுமே இல்லை, எனக்குள்ள ஒன்றும் இல்லை. நான் என்பதை எனக்குள் புதைக்கணும், அடக்கணும், எதிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? யதார்த்தத்தை நம்ம புரியணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையை பிடிக்கிறாரு ஒருத்தர் வந்து, முஹம்மதே இந்த சக்காத்து பொருளை கொடுத்து குடிக்கிற எனக்கு ஒரு ஒட்டகண்ட ஆண்டு பிடிச்சிட்டாங்க, வாழை தூக்கிட்டாங்க சஹாபாக்கள். விடுங்க, அவர் கொடுங்கன்னாங்க. ஒரு ஆட்சியாளர் அவர் கையை சட்டையை பிடிச்ச அம்புட்டுதான் ஒரு நாட்டு ஜனாதிபதியை ஒருத்தன் உத்து பார்த்தாலே கண்ணு வைத்துரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியலை. ஒரு ஆட்சி நடக்கிற இடத்துல ஒரு ஜனாதிபதி இருக்கக்கூடிய இடம் தான் அவங்களுடைய ஆட்சி பீடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமத்து புறத்து அரபி ரோட்டால போனவர் அப்படியே உட்கார்ந்து ஒரு மூலையில் சிறுநீர் கழிக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை! ஒரு மதஸ்தாலயம் தாக்கப்படுமாக இருந்தால் மத கலவரமே உருவாகிடும். அங்கதான் பிரச்சனை வரும். கோயில் உடைச்சான், சிலை உடைச்சான்டா சரி, உலகத்தில் இலங்கையை வெடுக்கி சதறும். அங்கே ஊடு பத்தும், இங்கே கடை பத்தும், டயர் எரியும். சிலையை உடைச்சிட்டாண்டு, பள்ளியை இடிச்சிட்டான், பள்ளிக்குள்ள பண்டு எறியச்சு போட்டுட்டாண்டு. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலை இருக்கும் போதே ஒரு மூலையில் ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிக்கும் போது சஹாபாக்கள் சுச்சுவண்டு அதட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதட்டாதீங்க, விட்டுருங்க. அதான் உடனடியாக வார புரிந்துணர்வு. விடுங்க,
விடுங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இலகுபடுத்துபவர்களாகத்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க இலகுபடுத்துபவர்களாகத்தான் அனுப்பப்பட்டீர்கள், சிரமப்படுத்துபவர்களாக அனுப்பப்படவில்லை. அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கிறாளா உங்களை அனுப்பல, இலகுபடுத்துபவர்களாக தான் அனுப்பப்பட்டீங்க, விடுங்க அவரை அப்படின்னாங்க. அவர் போய் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரே நிற்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளியில தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு தண்ணியை கொண்டாந்து அந்த இடத்துல ஊத்திட்டு அவரை கூப்பிட்டு மெதுவா சொன்னார்கள், இது எங்களுடைய மத ஆலை, தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், வழக்குகள் நடத்துவோம், தீர்ப்பு செல்லுவோம், உட்காந்து பேசிட்டு இருப்போம், இதுக்கு தான் இதை பயன்படுத்துவோம், இது மாதிரியான வேலைகளுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்ப்போ, போயிட்டு வாங்கன்றாங்க. அப்போ இது ஒரு புரிந்துணர்வு. என்ன புரிந்துணர்வு? அவனுக்கு இந்த இடம் எதுன்னு தெரியல, அவன் ஒரு கிராமத்து புறத்தான். கோபத்தை அடக்கியிருக்கிறாங்க, அடுத்த வரை மன்னிச்சிருக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல முத்தகீன்களுடைய பண்பா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கோபத்தை அடக்கிட்டாங்க. நம்ம இடத்துல அதுவும் பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிச்சிட்டான். மண் தரை தான் பள்ளி, மண் தரையில தான் பள்ளி, பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிச்சிட்டான்னு சொன்னா முதல்ல என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு காலுமீனல் கைல், கோபத்தை அடக்கிட்டாங்க. எவன்டா அவன் இதுக்குள்ள சிறுநீர் கழிக்கிறான், அடக்குறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன? ஒரு ஆஃபீனா அனின்னாஸ், மன்னிச்சு விட்டாங்க. போப்பா, இது மாதிரி இதுக்கு மேலே பயன்படுத்தாதுங்க, இது இதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. சில ஹதீதுகளை வருது, அவர் போய் அந்த ஊருக்குள்ள அவர் கிராமத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்ததாகவும் வருது. அப்ப இதுதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இதை நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு முதல்ல நான் என்கிற ஒன்றை நமக்குள்ள அடக்கணும். அடக்கிறதுக்கு அடிக்கடி கபறுகளை ஜியாரத்து பண்ணணும். கபறுகளை ஜியாரத்து பண்ணால் கட்டி வச்ச கபூரில் பச்சை கொடி கட்ட போறதில்லை. அடக்க ஸ்தலங்களை போய் பார்வையிடுறது. நானும் இது மாதிரி ஆவேன், எப்படியெல்லாம் இருந்தவர்கள் இவர்கள். ஏன் அந்த மையவாடிக்கு போய் அந்த மையத்து அடக்கப்பட்ட இடங்களை போய் பார்க்க சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்றால், இது உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற பெருமையை கலட்டி எடுத்துரும். நான் என்ற ஒன்றை அப்படியே தூக்கி எறியும். இதுக்கு மேல எதுக்கு? உண்மையிலே யோசிச்சு பார்ப்போம். ஒரு மையத்து வீட்டில் இருக்கும்போது நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய அமைதி தொடர்ந்து இருந்தால் மனிதர் புனிதன் தான். நம்ம அந்த மையத்து வீட்டில் மையத்து என்று போகும்போதே முதல்ல பார்ப்போம், உடுப்பு நல்லம்மா, மையத்துட்டு போட்டுக்கு போகிற உடுப்பா இது, டிஷர்ட்டை மாற்றிடுவோம், பொட்டத்தோட போப்படா. கேள்விப்பட்டாலும் ஒட்டனை வீட்டை போய் ஒரு ஷர்ட்டை போட்டுவிட்டு ஒரு சாரத்தை கட்டிக்கிட்டு ஒரு 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 மையத்தூட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அழகான ஒரு உடுப்பை உடுத்துக்கிட்டு ஓட பார்ப்போம். ஓவர் டிசைனும் படமும் நகையை போட்டுக்கிட்டு அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டு ஸ்பெஷல் கூரைச்சாரியை கட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு அப்படி மையத்தூட்டுக்கு போவோமா? அப்படி ஒருத்தி போனாலே எல்லாரும் அதைத்தான் பார்ப்பாங்க. அப்படி போக மாட்டோம் நம்ம. அப்போதான் அந்த யதார்த்தம் வெளியில் வருது பாருங்க. அப்போவே விளங்குது இது பகட்டு என்று. லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு தலை நிறைய கொண்ட வச்சுக்கிட்டு உச்சியில் முடி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் போகுதுங்கிறது பகட்டுங்கிறது எப்போ விளங்கு தெரியுமா? நாம் சாதாரணமாக உடுக்கிற உடுப்போட மையத்தூட்டு போக முடியுமாக இருந்தால் அதுதான் மனிதத்தனம். அப்போ உடுப்பை மாற்றிக்கிட்டு தான் போவோம். எம்பட்டு பேர் இருந்தாலும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஒரு சலப்பு ஒரு சத்தம் இருக்காது, எல்லாரும் அவங்க பாட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பக்குவம் சும்மாவே வந்துடும் அந்த மையத்தூட்டில் இருக்கும்போது. ஒருத்தன் பைக்கில் கொண்டாந்து குறுக்கால கொண்டாந்து அப்படியே உடக்கொல, என்னடா இதுக்குள்ள பைக் அப்படின்னு சொன்னவர் கூட, தம்பி அங்கே வைங்க பைக்கில், அப்படி ஓரம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, அமைதியாக கேட்பாங்க. நல்ல மனுஷன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. வாரவங்களுக்கு எழும்பி இடம் கொடுப்பாங்க. நமக்கு என்ன, நாம பிடிச்ச சேரம் நீக்க மாட்டாங்க, உட்கார வைப்பாங்க. ஒருத்தர் பந்தல் போறதுக்கு கயிறு எடுப்பாரு, 4 பேர் எழும்புவாங்க கம்ப பிடிக்கிறது. எனக்கு என்னன்னு யாருமே இருக்க மாட்டோம். இந்த இடத்துல ஒரு பல்பு போடுவோம் என்னன்னா இன்னங்கண்டு எல்லாரும் பொக்கட்டுக்க கை ஓட்டுருவாங்க. எனக்கிட்ட இருக்கு பல்புன்றுவாங்க. ஒருத்தர் சேரை கொண்டு வந்து போட்டுருவான், முன்னூத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அவன் காணியை திறந்து கொடுத்துருவான், இதுக்குள்ள உட்காருங்கன்றுவான். என்ன ஒரு மனிதாபிமானம் பெரும் தெரியுமா? ரோட்ல போயிட்டு இருக்கிற வாகனம் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இருக்கிற பாட்டை ஓஃப் பண்ணி விட்டுருவான், நிப்பாட்டிடுவான். வியாபாரம் பண்ணி மைக்கில் பேசிட்டு போனவங்க மைக்கை ஓஃப் பண்ணுவான், சத்தம் போடாம போவான்.
இந்த மனித தன்மையே அந்த மையத்து வீட்டில் வருதென்றால் அந்த மரணம் கற்பிக்கும் பாடம் நான் என்பதை அவனுக்குள்ள அப்படியே சாவடிக்குது. இதுதான் அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு தேவையானது. முதல்ல நம்ம நான் என்கிற ஒன்று. நான் ஆறு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வலா தஹ்கீரன்ன ஷைஅ மினல் மஅரூஃப், நன்மையான காரியங்கள் எதையும் அற்பமாக எடை போட்டு விட வேண்டாம். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன் லக், அடுத்தவன் பார்க்கும்போது நீ ஒரு புன்னகை செய்வது தர்மமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தவன் பார்க்கும்போது புன்னகை செய்வது தர்மமாகும். புன்னகைங்கிறது அப்படியே சத்தமா சிரிக்கிறது இல்லை, பல்லு தெரிகிறது இல்லைங்க. முகத்துல ஒரு சின்ன அசைவு, அவ்வளவுதான். முகத்தை பார்க்கும் போதே தெரியும், அப்படித்தான் இருக்கும் கண்ணு மூக்கு. முகத்தை பார்த்தா புன்னகை தெரியும். அந்த புன்னகை வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அடுத்தவரை மதித்தால் மட்டும்தான் புன்னகை வரும். இவங்கெல்லாம் யாரு, நான் யாரு என்று போனால் அவன்கிட்ட புன்னகை வராது. ஒரு பஸ் வர போல வேலைக்காரன்ட்ட புன்னகை வருமா? என்னடா பண்றீங்கன்னு தான் வருவார். நான் தான் இங்க முதலாளி, நான் தான் இங்க ஹெட்டு, நான் தான் இங்க தலைவர், நான் தான் பிரசிடென்ட், நான் தான் ஜனாதிபதி. ஆனா எப்ப அடுத்தவரை அவர் எவ்வளவு பெரிய போஸ்டில் இருந்தாலும் அடுத்தவரை மதிக்கும் போது என்ன செய்யும்? ஒரு புன்னகை வரும். பெரிய ஒரு வசதியான ஒரு பென்ஸ் காரில் வந்து இறங்கினாலும் ரோட்டில் ஒரு துப்புரவு தொழிலாளியை பார்க்கும்போது இவன் எங்க நான் எங்கன்னு நினைச்சா அவர் முகத்தில் புன்னகை வராது, அப்படியே போவான். எப்போ அவன் மனசுக்குள்ள இவர் சொர்க்கவாதியாக இருக்கலாம். 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் 16, 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக சங்கையானவர் யார் தெரியுமா? உங்களில் அல்லாஹ்வை மிக அஞ்சியவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 49வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏளனமாக நினைக்க வேண்டாம். உங்களை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். எந்த ஒரு பெண்களும் இன்னொரு பெண்களை அற்பமாக நினைத்து விட வேண்டாம். உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்குள் கஞ்சாடை காட்டி கிண்டல் செய்ய வேண்டாம், பட்டப்பெயர் செய்ய வேண்டாம், பட்டப்பெயர் சொல்ல வேண்டாம். இது மோசமான வார்த்தை. இது அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹுஜராத்தில் 10வது வசனத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வரான். சொல்லிக்கிட்டு வந்து என்ன சொல்றேன்? நீங்க ஒருத்தர் புறம் பேசாதீங்க. 12வது வசனத்தில் என்ன சொல்லலாம்? இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, எண்ணங்களில் அதிகமானதை விட்டு விடுங்க. இன்ன பஅத-ظنி இஸ்முன், எண்ணங்களில் சிலது பாவம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, சிலரை புறம் பேச வேண்டாம். மரணித்து போன தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை உயிரோடு இருக்கும் போதே, அதாவது மரணித்து போன சகோதரனுடைய இறைச்சியை அப்படியே நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? அப்ப கரிஹ்துமூஹு, நீங்க வெறுப்பீங்களே, அப்ப புறம் பேச வேண்டாம். வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராய வேண்டாம். இப்படி அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு வந்தான். சிறந்தவர், இறையச்சம் உள்ளவர். அப்போ ஒரு துப்புரவு தொழிலாளியை ஒரு பெரிய கோடீஸ்வரன் பார்க்கும்போது நான் பணக்காரன் நீ ஏழைன்னு நினைச்ச முகத்தில் சிரிப்பு வராது. சில வேளை இவர் இறையச்சம் கூடினவராக இருக்கலாமே அப்படியே நினைக்கும் போது இப்படி என்று வந்துடும். நல்லா இருக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ அந்த அந்த இதான் அந்த புரிந்துணர்வு, விட்டு கொடுத்தல், கோபத்தை அடக்குதல் அங்கதான் வரும். அடுத்தவரை மதிக்க தெரிஞ்சிருக்கணும், அடுத்தவர்களை மதிக்க தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு இந்த அற்பனுக்கு பணம் வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடைப்பிடி பணம் வேண்டெல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேருக்கு அப்படியே வந்துட்டோண்டா இனி எல்லார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சலாம் கொடுக்க மாட்டாங்க, காய்க்க மாட்டாங்க, பிசி 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 என்று போவாங்க. ஏப்பா என்ன சொன்னாங்க? எல்லார்டையும் பேசுங்களேன், சலாம் கொடுங்களேன், கதைங்களேன். எல்லாம் மனுஷன். உன்னை விட அவன் சிறந்தவனா நீ சிறந்தவன் நமக்கு தெரியாது. அரபு தெரிஞ்சவர் மௌலவியானவர் தான் சொர்க்கத்துக்கு போவார்னு எங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் இல்லையே. எவ்வளவு பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் நிற்கும் போது மக்கா வெற்றி கையில் யுத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் மக்கா கையில் கிடைச்சாச்சு.
சஹாபாக்கள்லாம் அப்படியே நிற்கிறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் மாமனார் எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. அவருடைய சாச்சா மகன் நிற்கிறார், எல்லாரும் நிற்கிறாங்க. மக்கா வெற்றி கிடைச்சிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லா மேலே ஏறி காலால் மிரிச்சுக்கிட்டு பாங்கு சொல்றதுக்கு ஒருத்தர் ஏற்றினார். அவர் யாரு தெரியுமா? அடிமை பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஏறுங்க அடி பிலால் என்றார். மனுஷனை மதிச்சார். யாரெல்லாம் ஏற மாட்டாங்க மதிக்க மாட்டாங்கன்னு தரக்குறைவா மனுஷன் நினைப்பானா அவரை தான் ஏற்றுறாங்க. ஏறுங்க பிலால், ஏறுங்க அப்படின்னா. அப்போ அடுத்தவர்களை மதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் நடந்து செல்லும் போது சிறுவர்களை கண்டால் சலாம் சொல்லுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஜனாதிபதி, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ரோட்ட போகும்போது சின்ன பிள்ளைகள் விரும்பே அஸ்ஸலாமு அலைக்கும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என் வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவரே சின்ன வயசு. அனஸ் ரலியல்லாஹு தஆலாவே 7 வயசு. என் வீட்டுக்கு நபி அவர்கள் வந்தார்கள். அவர் வரும்போது என் தம்பி அழுதுகிட்டு இருந்தான், அவரை விட சின்ன பையன் அழுதுகிட்டு இருந்தான். ஒரு நபி வந்திருக்கிறார், வந்த பெரியவங்கள்ட்ட பேசிட்டு போலி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தம்பியிடம் உட்கார்ந்து, எப்பா ஏன் அழுகுறோம், என்னாச்சு உனக்குன்னு கேட்டாங்க. நான் வளர்த்த குருவி செத்து போச்சு அப்படின்னு அவர் சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தியை நம்ம குழந்தைகிட்ட பேசுறாங்க. ஒரு நபி குழந்தையிடம் பேசுறாங்க, மதிக்கிறாங்க. அப்ப அடுத்தவர்களை மதித்தல் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஃபத்வா கேட்க வராங்க. யார சொல்லலாம், உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, வீட்டில இருந்து பள்ளிக்கு வரேன்னா பள்ளம் படுகுழி பாலைவனம் மலை மடு எல்லாம் இருக்குது, என்னால் தனியாக வர முடியாது, எனக்கு 2 குழந்தைகளும் இல்லை, கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றதுக்கு கைடு கிடையாது, வீட்டில் தொழுதுக்கிடட்டா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எப்படி மதிச்சாங்க தெரியுமா? பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்குதா அப்துல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அப்துல்லாவே உங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்குதா? இப்னு உம்மி மக்தும், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் தான் அவர் பேர். பாங்கு சத்தம் கேட்குதாங்க. கேட்குது யார் சொல்லலாம். கண்ணு தெரியாது என்று வந்த நபி தோழரிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது நல்லா கேட்குதுப்பாங்கிற செய்தியை சொல்கிறாங்க, திருப்பி சொல்கிறாங்க. அவர் எதை மறந்தாரோ அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. நல்லா காது கேட்குது உனக்கு, இங்கே சொல்கிற பாங்கு அங்கே கேட்குது, உங்களுக்கு நல்லா காது கேட்குதே, கயிறு இருக்குமா வீட்டில்? இருக்குது, யார கட்டி வை, கைடு வைத்துருவாங்க, கயிறு போகாது, கட்டி வை, பிடிச்சிக்கிட்டே வா சொன்னார்கள். நான் வெளியூர் போனால், யுத்தத்துக்கு போனால், இந்த பள்ளி வாசலுக்கு தலைமை நீங்க தான், ஆக்டிங் ஜனாதிபதி நீங்க தான், அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுத இடத்தில் நீங்கள் தான் நின்று தொழுவிக்கணும் அப்படின்னு அவரை மதித்தார்கள். 2 கண்ணும் தெரியாத அந்த நபி தோழரை மதித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பதவி வந்துட்டாலே வாப்பா உம்மா மதிக்க மாட்டேங்கிறாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது பாலூட்டிய தாய் வருவதை பார்த்தார்கள். தாயும் கிடையாது, மௌத்தா போயிட்டாங்க. பாலூட்டிய தாய் வருவதை பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அவர் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்து அவர் தோளில் கிடந்த துண்டை உதறி விரித்து, உட்காருங்க தாயே என்று மதித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுக்கெல்லாம் நான் என்ற ஒன்று அங்கே இல்லாம போகணும். அடுத்தவர்களை அவங்க இடத்துல நின்று பார்க்கணும். அப்பதான் அந்த ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை அடக்கிறதுக்கு நான் என்கிறத நமக்குள்ள அடக்கணும். அடுத்தவன் நிலைமையை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்பதான் கோபத்தை அடக்க முடியும். அந்த இடத்துல இருந்தா அவன் பேசின பேச்சு நியாயமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், சஹாபாக்களும் இருக்கிறாங்க, ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி சமைச்ச உணவை அனுப்பி வைக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு. இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க? சமைச்ச உணவை அனுப்பி வைக்கிறாங்க. அடிமை சாப்பாட்டை கொண்டு வந்துட்டார். அது ஆயிஷா நாய்க்கு பிடிக்கல. ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு டேர்ன் இருக்கு, இன்றைக்கு நீங்க, இன்றைக்கு அங்கேண்டு. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாளையில் நீங்கள் விசேஷமாக சமைச்சு கொடுக்கலாம், எனக்கு ஒதுக்கப்பட்ட நாளையில் நீங்கள் சாப்பாட்டை இங்கே அனுப்பி அப்படியே கைக்க போட பார்க்குறீங்களாங்கிற ஒரு ரோச உணர்வு அவருக்கு வந்தாச்சு. வெறுமா இல்லையா? இதில் ஒரு கேள்வி ஒரு சிலர் வைப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பல மனைவியர்களோடு இருந்தார்களே என்று. ஒரு விஷயத்தை வழங்கணும், மார்க்கம் அனுமதிச்சதான் பல திருமணங்கள்.
முடிக்கலாம். 4 திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் திருமணம் முடித்தது ஒரு விதவை பெண்ணை. அவர் மரணிக்கும் வரைக்கும் யாரையும் முடிக்கல. 2ஆம் கல்யாணம் முடிக்கிறதுல பாதிப்பு மூத்த மனைவிக்கு தான். 3ஆம் கல்யாணம் முடிக்கும் போது 2ஆம் மனைவிக்கு பாதிப்பு கிடையாது. ஆல்ரெடி நாம செகண்ட் தானே. முதல் மனைவி மரணிச்சது பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்காக எத்தனை முடித்தாலும் ஒன்றுமே இல்லையே, எல்லாருக்குமே ஒன்று தானே. அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளும். முதல் மனைவி மரணிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமே முடிக்கல. அப்போ அந்த மனைவிக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. அதை ஒதுக்கிட்டாங்க. உங்களுக்குரிய நாள்னு ஒதுக்கிட்டாங்க. அந்த நாளுக்கு சாப்பாடு வருது. ஆயிஷா நாய்க்கு பொறுத்துக்க முடியலை. சாப்பாட்டை தட்டை வாங்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, அப்படியே கீழே கொட்டிட்டாங்க. அந்த செயல் அவ்வளவு பேரையும் அப்படியே திரும்பி பார்க்க வைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு, வேணுமென்று தான் கையை விட்டுட்டாங்கண்டு. சஹாபாக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. நபியுடைய மனைவி இப்படி செய்யலாமாங்கிற ஒரு பிரச்சனை வந்தாச்சு. கோபம் பெற வேண்டிய இடம்தான் இது. 4 பேருக்கு முன்னாடி இப்படியா நடந்துக்கிறது, நாகரிகம் தெரியாதா, டிசிப்ளின் தெரியாதா, என்னடி நீ பார்க்குறேன்னு கண்ணங்கிளிய கொடுக்குற நேரம் தான் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புரிந்துணர்வு என்ன, பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சொல்லும்போது அந்த இடத்துலேருந்து பார்க்கணும். ரொம்ப 9 எழுதி வச்சு போட்டு நான் 9 அந்த பக்கம் வைக்கிறவர் இல்லை இது 6 தான் சொல்லுவார். அதுதான் அது அவருக்கு அது 6 தான், எனக்கு 9. இங்கேருந்து பார்த்தா எனக்கு 9, அந்த பக்கம் போய் நின்று பார்த்தா அது 6 தானே. அப்போ பெர்செப்ஷன், புரிந்துணர்வு. அவர் 6 என்று சொல்கிறதுல பிரச்சனையே இல்லை. அவன் பார்க்குற பக்கத்தில் நின்று பார்த்தா அது 6 தான்டா. இதுக்கு ஏன் சண்டை பிடிக்கிற, அவனை ஏன் கத்தியால் குத்தணும்? அப்போ ஒரு ஆள் கோபப்படுதுன்னா அந்த இடத்துல போய் நின்று பார்க்கணும், அவர் கோபப்படுறது சரியா பிள்ளையாண்டு. அவங்க தட்டி விட்டுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டுக்கு தட்டை கொண்டை கொடுத்து அடிமைக்கிட்ட அனுப்பி விட்டாங்க. போப்பா உன் விஷயத்தை நீ முடிச்சுக்க, தட்டு கொண்டை கொடுக்கணும் இல்லை, எஜமானுக்கு எடுத்துக்கோடு. அவர் போய்த்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய இடத்தில் நின்று சிந்தித்தார்கள். எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தால், நான் அவளாக இருந்தால் எனக்கு ரோஷம் வரத்தான் செய்யும். அது வேணுமென்று பிளான் பண்ணி செய்யலை. அந்த இடத்துல எல்லாருக்கும் அப்படித்தான் வெறும். நீங்கள் வெளியிலேருந்து 10 ரூபா கொடுக்கலாம், அந்த இடத்துல நின்று யோசிச்சாதான் அந்த உண்மை வழங்கும். அது என்ன அப்படி செய்யலாமா? இவ்வளவுக்கு ஒரு ஒரு பொறுமை இல்லையா? இயலாதா? நமக்கு வந்தால் தெரியும். அதான் நம்ம ஆக்கள் சொல்லுவாங்க, தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும்பாங்க. அந்த இடத்துல நின்று சிந்திக்கணும். வழங்கிட்டா புத்திமதி லேசாக சொல்லிட்டு போகலாம், அது சொல்கிற மாதிரி சொன்னால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். வழங்கிட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். நேர ஆயிஷா நாயிட்ட பேசல, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ரத்காரத்து உம்முக்கும். சஹாபா நமக்கெல்லாம் யாரு ஆயிஷா நாயி? தாய் தானே. சஹாபாக்களுக்கு தாய் ஆயிஷா நாய். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் ஒரே வார்த்தையில், ஒரு கல்லில் 2 மாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரே வார்த்தையால் 2 பேரை அப்படியே மன்னிச்சு விட்றாங்க. ஒன்று சஹாபாக்களுக்கு நபியுடைய மனைவி இப்படி செய்யலாமாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு சொல்கிறாங்க, அது காரத்து உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுப்பா அப்படிங்கிறாங்க. எப்பயுமே நம்மளோட சேர்த்து வச்சா மன்னிக்கிறது தானாக வந்துடும். 2 பேர் பைக்கில் முட்டிக்கிட்டாங்க, அதில் ஒரு ஆள் நம்மட வாப்பாண்டா போய் சொல்லுவான், அந்த மனுஷன் வயசானால் நீ பார்த்து வரக்கூடாது அப்பான்றோம். ஏன்னா அது வாப்பா. அது வாப்பா இல்லாட்டி இந்த வயசான காலத்தில் உனக்கு தேவையா இது? வீட்டுக்கு படுக்காம இப்போ நம்பிடா சமாதானப்படுத்திடுவோம். இப்போ சஹாபாக்களுக்கு உங்கூட உமாண்டுட்டாங்க, அது கார தும்முக்கும் உங்கூட தாய்க்கு ரோஷம் வந்துட்டுண்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சைலண்ட். எங்களோட உமாக்கு ஏசி கீசி போட்டுறாங்க, யாரை சொல்லலாம், அவங்க சைலண்ட். ஆயிஷா நாய்க்கு தகவல் கொடுக்குறாங்க. உள்ளுக்கு இருக்கிற ஆயிஷா நாய்க்கு கேட்குது, திரைக்கங்கால பேசுறது. அது காரத்து உம்முக்கும் என்று சொன்ன உடனே ஆயிஷா நாய்க்கு விவரம் போகுது. என்ன தெரியுமா? என்ன ஆயிஷா, உனக்கு ரோஷம் வந்துட்டேனே, அதுக்கு என்ன செய்யலாம்? ரோஷம் வரத்தானே செய்யும். நாம் புரிஞ்சுக்கிட்டோமா உன் ரோஷத்தை? அப்போ சைலண்ட், சமாதானம் தான். அதுக்கு மேலே சண்டை நீடிக்காது. அந்த செகண்டே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த புரிந்துணர்வு இல்லாதனால இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு மாசமா நீடிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு குட்டி பிரச்சனை 1 மாசமா போய் நிற்கும். புரிந்துணர்வு இல்லை.
பொண்டாட்டி புருஷனை மதிக்கிறது இல்லை, புருஷனுடைய நிலைமை புரியுதில்லை, அவருடைய பதட்டம் என்ன, அவருடைய நிலைமை என்ன விளங்க மாட்டேங்குது. அந்த அம்மா ஃபோன் பண்ணுவா, தூக்கல. 2வது தடவை ஃபோன் பண்ணுவா, தூக்கல. 3வது தடவை ஃபோன் பண்ணுவா, தூக்கல. அவட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு போட்டுருப்பா. இவர் மறுவா ஃபோன் பண்ணுவார், சுவிட்ச் ஆஃப். இங்கே நெருப்பு பத்தும். நீ ஃபோன் பண்ண ஏன் எதுக்குன்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் வேலையில்லை. அவளுக்கு என்னையோ எவ்வளமோ பிரச்சனை அப்படியே சூடாகி நெருப்பாகி பதறிக்கிட்டு அவர் வருவார். அவர் இப்போ 100ல் வருவார், இவவும் ஆல்ரெடி 100லான்னு இருக்கா. 100 சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி வந்த உடனே அப்படியே மூஞ்சே சரியில்லாமல் இருக்கும். இப்போ என்னண்டா, ஒரு ப்ளஸபிள், ஒரு புரிந்துணர்வு, ஒரு விட்டு கொடுப்பு, ஒரு மன்னித்தல் 2 பேர்ட்டையுமே இல்லை. இப்போ என்ன நடக்குமெண்டா, 2 பேரும் அப்படியே நிற்பாங்க. வருவார், கட்டு மாற்றம். என்ன ஃபோன் வேலை செய்யாது, வேலை செஞ்சு என்ன செய்யும், வேலை செஞ்சு என்ன செய்யும் பலவன். ஒரு சிம்பிள் வார்த்தை அது அடித்து சாவடிக்கும். ஒரு சின்ன வார்த்தை செம்மட்டியால் அடிக்கிறத விட வேகமாக இருக்கும். என்றவோ நான் ஓவ, நீங்கள் என்ன பேர் பெட்டியில் ஓ ஆகிட்டு என்ன இன்னும் பிரச்சனையாண்டு கேட்டால் இப்போ இவர் என்ன சொல்கிறோம், ஒன்றும் சொல்லணும். இவர் அப்படியே நிற்பார், துமித்து போய் நிற்பார். இப்போ தான் இப்போ உள்ளூட்டு சண்டைகள் பயங்கரமாக நடந்துட்டு, பிள்ளைகளுக்கு ஒன்றும் விளங்காது. பாப்பாக்கும் அம்மாக்கும் என்ன நடந்து. இவர் என்ன என்ன வேணுமெண்ட, விரும்பினத்தை வேண்டிக்காங்க, இன்றைக்கு என்ன சமைப்போம், நீங்கள் வேண்டி கட்டத்தை நான் சமைப்பேன்பா. இந்த வார்த்தை ஒரு நாளும் அவள் அப்படி பேசுகிறல்ல. நேற்று மீன் ஆக்கி இன்றைக்கு இறைச்சாக்குவோம், உங்களுக்கு பிடிச்சது பருப்பு தானே, உத போடுவோம், இதை போடுவோம், அப்படி இப்படி அப்படி செய்வேன் இப்படி செய்வோம்ன்ட்டு அள்ளி விழுந்து பேசுகிறவள் வேண்டிக்காங்களா நான் சமைப்பேன். நாங்கள் அதுக்கு தானே இருக்கோம் அந்த வீட்டில் ஆக்குறோம். அதுக்கு நின்றா இனி இவருக்கு நிம்மதி இல்லை, ரத்தம் கொதிக்கும், வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இருக்கிறது டேஸ்டாக இல்லை, வாழ்க்கை பிடிக்காது, செத்து போகணும் போல இருக்கும். என்ன ஒரு ஒரு புரிந்துணர்வு, ஒரு விட்டு கொடுத்தல் இல்லை, அவ்வளோதான். இவர் ஸ்டேஷன் பிடிச்சி பார்ப்பார். பின்னரமாக போய்த்து கொஞ்சம் கோபம் இறங்கிருக்காண்டு செக் பண்ணி பார்ப்போம்ன்றோ, தண்ணி கொஞ்சம் தாங்க அப்படின்ட்டு கேட்பார். தண்ணி வெறும் டாட்டா, என்ன தண்ணி கேட்டையில் தான் கொண்டு வந்து வச்சிருக்கோம், என்ன இருக்கு குடிங்கள். அதுக்கு இப்படியா வைக்க, வேற எப்படி வைக்க, அப்போ கொண்டாங்க, இன்னாங்க, எடுங்க. என்னன்னு சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கதை முடிஞ்சு போச்சு. இங்கே இருக்கிற புருஷனை அங்கே இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு சொல்லணும், உங்கள் பாப்பா வந்து சாப்பிட சொல்லு. அதை எங்கே சொல்லலாம், இதை தாண்டி அங்கே போகணுமா சவுண்டு. பிள்ளைகளுக்கு ஒன்றும் பழங்க, என்னடா இது அங்கே இருக்கிற வாப்பாவை இங்கேருந்து கூப்பிட சொல்கிறேன் உம்மா. இவரும் அப்படித்தான், அதைத்தான் பயன்படுத்துகிற. உம்மா கிட்டே சொல்லிடா, நான் வாப்பா மாட்டேன் சாப்பிட்டேன்னு. இந்த சோத்துக்கு வழி இல்லாமல் தான் நாங்கள் கிடக்க மாட்டோம் இவர் சொல்லுவேன். அப்போ இப்படியே 1 மாதம் 2 மாதமாக இழுக்கிற ஃபேமிலி எல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம்ண்டா, அந்த பெர்செப்ஷன் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதுகார தும்முக்கும், உனக்கு ரோஷம் வந்துட்டு ஆயிஷா, நியாயம்தான் ரெண்டு ஒத்துக்கிட்டாங்களே, அதோட கதை முடிஞ்சு போச்சே. அப்போ இவர் ஃபோன் வேலை செய்யலை என்னங்கிறத நிதானமாக கேட்கணும். 2-3 தடவை எடுத்தோம், ஃபோன் வேலை செய்யலை என்ற உடனே இவருக்கு என்ன அக்கறையில் எவன் கோல் எடுத்தாலும் கிராமத்தில் பேசுவார், நான் கோல் எடுத்தேன் தூக்கலை, இவரை மனசுக்குள்ள நான் இல்லை யாரோ இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ட்ராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கலாம், ஒரு கோர்ட்டில் இருக்கலாம், ஃபோனை மிஸ் பண்ணியிருக்கலாம், தொழுகைக்கு சைலண்டில் போட்டவை எடுக்காம இருக்கலாம், ஃபோனுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம், பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், அவன் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இருந்திருக்கலாம். இவருக்கு என்னையோ எவ்வளமோ ஐயோ என்று நினைத்து மறுபடி போன் பேசாம, ஒரு பிளஸபிள் இல்லாம, ஒரு புரிந்துணர்வு இல்லாம நாம கோவிச்சுக்கிட்டா சந்தோஷம் குடும்பத்தில் எப்படி வரும்? சந்தோஷம் பெறுமா? கேட்க வேண்டியதானே, ஏன் போன தூக்கலன்னு கேட்க வேண்டியதான். சொல்லுவார் இல்லை, அவர் சொன்னா திருத்தலாமே. அப்போ முதல்ல இந்த ஒரு புரிந்துணர்வு நம்மகிட்ட இருக்கணும். என்ன இதுங்கிறது விளங்கணும். நமக்கு ஏதாவது மனசுக்குள்ள பட்டு அதை ஓப்பனாக பேசணும். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்குது, உனக்கு என்னமா நடந்துச்சு, அதை கேட்டால் முடிஞ்சு போச்சே. அப்போ ஒல் காலமீனல் கைல், கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன செய்யணுமெண்டா, அடுத்தவர் நிலைமையை விளங்கணும். நான் என்பதை நமக்குள் புதைக்கணும். நான் ஒன்றுமில்லை, எனக்குள்ள ஒன்றுமில்லை,
இது அல்லாஹ் எல்லாம் தந்தது எனக்குள்ள. அல்லாஹ் தந்த ஆட்சி, அல்லாஹ் தந்த தரம், அல்லாஹ் தந்த அழகு, அல்லாஹ் தந்த வயசு, அல்லாஹ் தந்த வருமானம், அல்லாஹ் தந்த அதிகாரம். எனக்குள்ள ஒன்றுமில்லை. ஒரு நரம்ப சுளிக்கினா முடிஞ்சு வச்சு. பல்லு புழுங்க ஊசி அடித்தா துப்ப முடியாது நமக்கு, அம்பட்டும் தான் நம்மளோட பலம். அவ்வளோதான். பல்லு புழுங்க ஊசி அடித்தா துப்ப முடியுமா நமக்கு? தலையைத்தான் ஆட்டும். உதடு இருக்கி, நாக்கு இருக்கி, ஊண்டி துப்ப முடியுமா? அம்பட்டும் தான் நம்மளோட பிழப்பு. மோசம் கொஞ்சம் கூட போனால் நாம மோசமாக போய்த்துருவோம். அம்பட்டும் தான். அவ்வளோதான். தவண்டுக்கு தான் தெரியும். அவ்வளோதான். நம்ம ஒன்றுமில்லைப்பா. நமக்கு நாம் அப்படின்னா நம்மளை தூக்க ஒரு ஆள் தேவைப்படும். அப்போ தான் தெரியும் நம்முடைய பலகீனம். முடியாம போகும். ஆக முதல்ல நமக்குள்ள நான் என்பதை புதைக்கணும். அடுத்தவர்களை மதிக்கணும். அடுத்தவர் என்ன நிலையில் இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால் வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதியு பிஸ்ஸலாம் பரியு மினல் கிப்ர் என்றாங்க. அதான் முக்கியம். பெருமை. பெருமை என்றால் என்ன? பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்றால் என்ன? உண்மையை மறைத்தல், அடுத்தவரை கேவலமாக நினைத்தல். பெருமை என்றால் என்ன தெரியுமா? உண்மையை மறைக்கிறதும் அடுத்தவரை கேவலமாக நினைக்கிறது தான் பெருமை. அடுத்தவனை கேவலமாக நினைச்சா தான் நம்மகிட்ட பெருமை வரும். இதெல்லாம் பெரிய ஆக்களா? இதெல்லாம் என்ன கொடுங்க முடியும்? இதெல்லாம் என்ன செய்யலாம்? எல்லாம் ஜுஜிபி என்று நினைச்சா தான் பெருமை வரும். அடுத்தவனை மதிக்கல அவர். அடுத்தது என்ன? உண்மையை மறைப்பார். இதுதான் பெருமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதியு பிஸ்ஸலாம். சலாம் சொல்லி தொடங்குபவர் என்றால் என்ன? சண்டை பிடிச்சி பிரிஞ்சிட்டு இருக்கும்போது அவர் பேசட்டும் நான் பேச தயார் தான் என்று 2 பேரும் இருந்தால் இப்படியே 1.5 வருஷம் ஓடிடும். நாம்பள செய்யலை. ராத்தா தானே கதைச்சி, அவ தானே ஏசின. அவன் இன்ஷா அல்லாஹ் ஊட்ட வந்தான், நான் அவட ஊட்ட போவேன். அது வரைக்கும் போறல்ல. ராத்தா என்ன சொல்லுவா? தம்பி தானே, அவர் சலாம் சொல்லட்டும் நான் போவேன். அவவும் அப்படியே நினைச்சிட்டுப்பா. இப்படியே 4 உள்ள பிறந்துடும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீ பெருமை இல்லாமல் இருக்கணுமா? நீ முதல்ல போய் தொடங்கு. அல் பாதியு பிஸ்ஸலாம் பரியு மினல் கிப்ர். நீ சலாம் சொல்லி தொடங்கு. நம்மளோட சகோதரன் தானே, நம்மளோட கூட்டாளி தானே, நம்மளோட வாப்பா தானே, நம்மளோட உம்மா தானே, நம்மளோட ராத்தா தானே, நம்மளோட தம்பி தானே, நம்ம பெத்த புள்ள தானே, நம்மளோட உம்மா தானே. போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். என்ன பிரச்சனை? நீங்கள் செகண்ட் ஆகுங்களேன் அதானே. அதான் ஒல் ஆஃபீன அனின் நாஸ். நீ மன்னிதப்பா, அவன் மன்னிக்கிறன்னு நீ மன்னித்துக்க. யாருக்கிட்டே சொறி சொல்கிறோம்? நாம எவனுகிட்ட எல்லாம் சொறி சொல்கிறோம். நடந்து போகல கால் மீறி வேண்டாம் சாரி, அவனும் சொறி நீயும் சொல். அவன் ஆறுண்டே தெரியா சாரி, நோ மைண்ட், நோ ப்ராப்ளம். என்னடா இது சாப்பாடு? இங்கே என்னடா இது சாப்பாடு? தட்டை பாரு, தட்டை கழுவிடான்னு. சாரி சார், பிரச்சனை இல்லை. அவன் சொறி சொல்லணும், நம்ம பிரச்சனை இல்லைன்றோம். யாருக்கிட்டேயே சொறி சொல்லணும். பொண்டாட்டிக்கிட்டே சொறி சொன்னால் என்ன, புருஷன்கிட்ட சொறி சொன்னால் என்னன்னு. நம்மளோட புருஷன் தானே, மன்னிச்சுக்கோ. அவர்லாம் போல மன்னிச்சுக்கோ, நான் தான் போல. மாற்றம் என்பது நமக்கிட்ட தான் உண்மை, அடுத்தவங்ககிட்ட உண்மை இல்லை. நீங்கள் 2 பேர் நேருக்கு நேரம், அவரும் வண்டியை கொண்டாந்துக்கார், நீங்களும் கொண்டாந்து வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டீர். அவர் அங்கே சைட் பண்ணி நின்றுக்கணுமென்று நீ நினைப்பேன், நீ இங்கே சைட் பண்ணி நின்றுக்கணும்னு அவன் நினைப்பான். 2 பேரும் வந்துட்டீங்க. இவர் ஸ்டோரிங்கை விட்டு போட்டு இப்படி கையை கட்டிடுவார், வேண்டத்தை செய். அவனும் ஸ்டோரிங்கை விட்டு விட்டு கையை காட்டுவான், நீ வேண்டியத்தை செய்யலாம். அதெல்லாம் பாபம். இப்படியே நீ 2 பேர். அவன் எடுக்கட்ட மாட்டேன், நீ நின்றா நீ எடுக்கட்ட மாட்டான். அவன்டா ஒருத்தர் நகர முடியாது. அவன் எடுக்க மாட்டான்னு நினச்சிக்கோ. மாற்றம் அவன் மூலமாக வருமெங்கிறது கன்ஃபார்ம் இல்லை, நம்ம மூலமாக வருமெங்கிறது கன்ஃபார்ம் தானே. நீங்கள் அப்படியே இருக்க, அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸுக்கு போய் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நின்று லைட்டை போட்டு காட்டினா புஷ்ஷண்டு போகிறான், ஒரு ஹோன் பண்ணி போட்டு நம்ம போயிட்டு இருக்கிறது இல்லை. என்ன குறைய போகுது? இப்போ என்ன இதில் என்ன இருக்குது? நாம் போகிற ரோட்டில் லொரியை நிப்பாட்டி கல் பறிச்சிக்கு நிற்கிறான். இது அவன் வாப்பா ஓட்ட ரோட்டா? நீ கல் பறிக்கிறதுக்கு இந்த சண்டை பிடிச்சி அவன் எங்கள் வாப்பா ஓட்ட ரோட்டில் என்ன இப்போன்னு கேட்டு போலீஸ் வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும். அப்படியே லொரி கல் பறிச்சிக்கு நிற்கிதா அப்படியே ரோட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ரிவேஸில் போய் அடுத்த ரோட்டால் மாறி போனால் ஒரு 5 நிமிஷம் கூட போகும், அல்லது ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் போகட்டுமே விடட்டுமே. இப்போ என்ன பிரச்சனை? விட்டு கொடுப்பேன். இதில் என்ன நடக்க போகுது? நம்மளையும் ஒரு நாளைக்கு நம்மளோட ரோட்டில் கல்லை பறிச்சிக்கு நிற்கத்தானே போகிறோம். நாம் ஒருத்தனை விட்டு கொடுத்தா தானே நம்மளுக்கு இன்னொருத்தன் விட்டு தருவாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு விட்டு கொடுத்தா கோபத்தை அடைக்கினா என்ன ஆக போகுது? நமக்கு மதிப்பு கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது. நம்ம இறங்கி போனால் மதிப்பு கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது.
நமக்கு மரியாதை இன்னும் அதிகமாகுமே தவிர ஒரு நாளும் மரியாதை குறைஞ்சு போகாது. அப்ப நாம அடுத்தவர்களை மன்னித்து விட வேண்டும் என்கிற அந்த பண்பு முத்தகீன்களுடைய பண்பு, சொர்க்கவாதிகளுடைய பண்பு. நோன்பு அதைத்தான் பயிற்றுவிக்கிறது. லஅல்லக்கும் தத்தகுன் என்று சொல்லுதென்றால் இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த விட்டு கொடுப்பும் புரிந்துணர்வும் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதை செஞ்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா போயிட்டே இருக்கும். அப்போ கோபத்தை அடக்கிறதுக்கு, அடுத்தவரை மன்னிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நமக்குள்ள நான் என்பதை அகற்றணும், அடுத்தவருடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். அவர் இடத்துல போய் நின்று அந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணணும். அவர் இடத்துல போய் நின்று அதை அப்பதான் நம்மளால நிதானமா பேச முடியும். அப்ப குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு. இப்ப அதுக்காக வேண்டி பாவம் செய்யும் போதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. குறைஷியர்கள்ட்ட அனுசரித்து போய் பார்த்து ஒரு மாசத்துக்கு வணங்குங்கப்பா, புறவு பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. அதெல்லாம் ஒத்த வெட்டு தான். லக்கும் தீனுக்கும் ஒலிய தீன் தான், அதெல்லாம் ஒத்த வெட்டு தான். ஆனால் அதை சொல்ற ஒரு முறை ஒன்று இருக்குது, அது சொல்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த முறையில் சொல்லணும். இப்போ மகள் வந்து சொல்றா, நாங்கள் ஸ்கூலில் ட்ரிப் போகிறோம்மா, எல்லா பிள்ளைகளும் போகுது. கடும் ஆசைப்பட்டு அந்த புள்ள நூரலியாவுக்கு போகிறோம், எல்லாரும் போகிறோம், டீச்சர்மாரெல்லாம் போகிறாங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் போகிறோம், நாங்கள் போகிறோம் அம்மா அப்படி வரக்குள்ளே நமக்கு வழங்கனுடைய மனநிலை என்ன, இவ எப்படி தவிச்சிட்டு இருக்கிறா, இவ போகணும் மட்டும் முடிவு எடுத்திருக்கிறா. இப்போ இல்லைண்டா பூகம்பம் வெடிக்கும், இன்னும் காசி போன்னு சொல்லக்கூடாது. ஆனால் போறல்லன்று நேரடியாகவும் சொல்கிறது இல்லை. விளங்கிட்டா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக நடந்துக்கிட்டாங்கங்கிறத ஒரு ஹதீஸிலிருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜக்காத்து என்பது நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஜக்காத்தில் குவிக்கப்பட்ட ஈச்சம்பழத்தில் பேரப்பிள்ளை ஒன்று எடுத்து வாயில் போட்டுட்டாரு. பிள்ளை தானே, ஒரு பேரீச்சம்பழம் தானே, தின்னுட்டு படா நான் ஒரு கிலோ வேண்டி போட்டுடுறேன்ட்டு நினைக்கல ரசூல்லா. அது ஹராம் தான், அது வாய்க்குள்ளே போகக்கூடாது, உடம்புல செமிக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு அந்த பாடம் நடத்த வேண்டும். ஆசைப்பட்டு குழந்தை பிள்ளை வாயில் வச்சு இனிக்க திண்டுக்கிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுல நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட முறை என்ன, எப்படி அந்த மனசை புரிந்துக்கிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி போய் பேரப்பிள்ளையை அப்படியே பிடிச்சி உட்கார்ந்து பஹ் துப்புங்க மகன் அப்படின்ட்டு விரலை போட்டு அதை வெளியில் எடுத்துட்டு சொன்னாங்க, அல்லா தாரிஃப் அன்னா லா நஅகுலு ஹாதா, மகன் உங்களுக்கு தெரியாத மகன், இது நாம சாப்பிடப்பட மகன். இதுதான் அந்த தடுக்கிற முறை. நீ சாப்பிடக்கூடாது இல்லை, எத்தனை வாட்டி சொல்றது, எடுக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொன்னா மனுஷனா இந்த ஆளுன்னு. ஈச்சம்பழத்துக்கு நம்ம மதிப்பு இல்லையாடா, திண்டத்தை வேற வெளியில் எடுத்துட்டாரே. அந்த சொல்ற மெத்தட்டு வேறங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசினாங்க தெரியுமா? அலா தாரிஃப், உங்களுக்கு தெரியாதா, இது ஒரு அழகான ஒரு முறை, உங்களுக்கு தெரியாதா? அண்ணா லா நஅரிஃபு லா நஅகுலு ஹாதா, நாம இதெல்லாம் சாப்பிடப்பட மகன், நாம நீ சாப்பிடப்படான்னு சொன்னதான் பிரச்சனை. நாம இதெல்லாம் சாப்பிடப்பட மகன் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி சொன்னா, நாம இதெல்லாம் சாப்பிடக்கூட மகன். அப்ப பிள்ளை ட்ரிப் போறோம்னு சொன்னா, மகள் உங்களுக்கு தெரியாதா? அஜின மஹரம் இல்லாம பயணம் போகக்கூடாதே மகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நாம போவோம் மகள், பாப்பாவோட நாம் எல்லாரும் போவோம் மகள், அவங்களுக்கு மார்க்கம் தெரியும் மகள், மஹரம் இல்லாம போகப்படாதே மகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்ப வழங்கும், மஹரம் இல்லாம போகப்படா, மார்க்கம் தெரியாதா உங்களுக்கு? பாப்பா வரட்டுமே, பாப்பா கிட்டையும் பேசுவோமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாப்பா கிட்ட பேசுவோம், மார்க்கத்தில் அனுமதி என்ன போகத்தான மாள் வேணும், நூறில்லையா தானே, போவோமே. விளங்கிட்டா? நின்றா அப்படியே கொலைச்சிக்கிட்டு ஓடி உள்ள ட்ரிப்பு பல்லு உடையும் அப்படின்னு சொன்னா அவள் இதை நினைப்பாள் சிறுவர் துஷ்பிரயோகம், அவள் இதை நினைப்பாள் தாய் ஆதிக்கம், பெற்றோர்கள் என்னோட இரக்கம் இல்லை, அதை சொல்ற மாதிரி சொல்லணும். அதுதான் இந்த நான் சொன்ன
விட்டு கொடுத்தல், புரிந்துணர்வு, அந்த மனசை புரியணும். முதல்ல அந்த பிள்ளைட மனசை புரியணும். அவ்வளவு ஆசையாக வருது, வந்த வரத்துலேயே ஓங்கி அடிச்சிடக்கூடாது, அப்படியே பிடிச்சி எடுக்கணும். வாங்க வாங்க வாங்க, எதுவாக வாங்க இருங்க. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒருவர் வாரார், இஸ்லாத்துக்கு வாரன், விபச்சாரம் செய்கிறத மட்டும் கூட இல்லை. சஹாபாக்கள் வாழை எடுத்துட்டாங்க, வாழை எடுக்கிறாங்க, நபிக்கிட்ட பேசுகிற பேச்சா இது அப்படின்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரிபூஹு இலைய, எனக்கிட்ட அவரை பக்கத்தில் கொண்டாங்க பாண்டாங்க. அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அவனுக்கு நபிக்கிட்ட பேசுகிறோமே, இது எவ்வளோ அவனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான். அவருடைய மனசுக்குள்ள எப்படி படம் வைக்கணுமோ அப்படி படம் வைக்க போகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பாருங்க, வெட்டு போனாங்க சஹாபாக்கள், விடுங்க அவரை, எனக்கிட்ட கொண்டாங்கப்பா, இஞ்ச கிட்ட வாமனே, இங்கே வாட கிட்ட வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனசுக்கு படுற மாதிரி சொன்னாங்க. உங்களோட தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறதை நீங்கள் விரும்புவீங்களா? இல்லைண்ணா. சகோதரி இல்லைண்ணா. சாட்சி பிரியமா? இல்லவே இல்லைண்ணா. மகள் இல்லவே இல்லைண்ணாங்க. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் அது யாருக்காவது தாய், யாருக்காவது மகள், யாருக்காவது சகோதரி, யாருக்காவது மனைவி தானே. இப்போ பட்டுச்சவருக்கு எனக்கு உலகத்திலேயே அதுதான் விருப்பமாக இருந்துச்சு, இப்போ உலகத்திலேயே அதை போல வெறுப்பானது எதுவுமே இல்லைன்ட்டுட்டார் அவர். அதோட விட்டாச்சு. எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறாங்க, எப்படி படம் வைக்கணுமோ அப்படி படம் வைக்கிறாங்க. அதுதான் இந்த புரிந்துணர்வு. ஒரு மனுஷனுடைய அவர் மனசை புரிந்துக்கிட்டு பேசுவார். எதை அவர் வெறுக்கிறாரோ அதைத்தான் அவர்கிட்ட போய் கொடுக்கணும், எதை அவர் விரும்புகிறாரோ அந்த ரூட்டில் தான் அவர்கிட்ட பேசணும். அப்போ பிரச்சனை இல்லை, நிம்மதி நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் வாரது என்னண்டா, அவள மனசு என்னங்கிறத இந்த ஆள் புரியல, இவர மனசு என்னங்கிறத அந்த பொம்பளை புரியல. இதை பர்சனாலிட்டி என்று சொல்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் வேற வேற. அந்த வேற வேற பர்சனாலிட்டி நம்மளை போல அது இருக்கணும்னு நினைச்சா பிரச்சனை தான். ஒரு சிலர பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை கூடுதல் அங்கே தான் பாரு. ஒருத்தர் பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும்னு தெரியுமா? வச்சது வச்ச இடத்த இருக்கணும், அதான் வர பர்சனாலிட்டி. கையை வச்ச இடத்த நெருப்பட்டி இருக்கணும், இப்படித்தான் நெருப்பட்டி வைக்கிறது. சீப்பு வடத்தான் இருக்கணும், செருப்பை இப்படித்தான் கலட்டணும், பெட்ஷீட் இப்படி சுருங்கி இருக்கப்படா, அது நீட்டாக தான் இருக்கணும். இது ஒரு ஆளை பர்சனாலிட்டி. அதில் ஒரு உள்ள இருக்கும், ஒரு வீட்டில் ஒரு உள்ள இருக்கும், அவளை பர்சனாலிட்டியாக தான் கரெக்டாக இருக்கும். அவளை புக்கெல்லாம் அப்படியே இருக்கும். அவள் போட்ட உடுப்பு 10 வருஷத்துக்கு முன்னே போட்ட உடுப்பும் புது உடுப்பு மாதிரி இருக்கு. அப்படியே நீட்டாக வை, சுருங்க மட்டும் நீட்டாக வைப்பாள், அப்படியே கொப்பி அப்படியே அடிக்க வைப்பாள். திடீரென்று வந்து சொல்லுவாள், எந்த ரூமுக்கு ஆறு வந்தான்னு கேட்பாள். எப்படி இவள் மதிச்சாள்? இல்லை ஒருத்தர் பேரில் வந்திருக்கி எம்பாள். எனக்கு அவளுக்கு தெரியும் கொப்பியை இப்படி வச்சதை இப்படி வச்சிருக்கு, ஒரு நாளும் அவள் இப்படி வைக்கிறது. இந்த இடத்துல சண்டை வார. அப்போ அவள பர்சனாலிட்டி என்ன? இந்த பர்சனாலிட்டி உள்ள ஆக்களுக்கு அதே பர்சனாலிட்டியில் எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பாங்க, நீட்டாக இருக்கணும். அதில் இன்னொரு புள்ள இருக்கும், தலையை வாந்துக்கு போய் எவடத்தை முடியுது அவடத்தை ஒரு ஜன்னல் இருக்கும், சீப்பை வச்சு போட்டு அவள் வைத்துப்பாள். அந்த சீப்பு வைக்கிற இடத்த வைக்கிறவள் வந்து கையை வைப்பாள், சீப்பு இல்லை ஊடு 2 ஆகும். ஆமாள் 1000 நாள் சொல்லியிருக்கேன் இந்த சீப்பை எடுத்தவை என்று அப்படியே என்னமோ ஒரு உலகப்போர் நடந்த மாதிரி ஒரு சீப்பு தானடி, 10 ரூபா சீப்பு தானடி எம்பா அம்மா, உனக்கு தெரியா, நீ வாய பொத்து. அப்ப இதுக்குள்ள என்ன நடக்குதுண்டா, இவ என்ன போல எல்லாரும் இல்லைங்கிறத புரிந்துணர்வு கொண்டா விஷயம் முடிஞ்சு. என்ன போல எல்லாரும் இல்லை. மத்தாக்கள் அவள் அப்படித்தான், அவளை பொருளை நம்ம தொற்ற போடா எடுத்த இடத்த வச்சிடணும் என்கிறத மத்தாக்களும் புரிஞ்சிடணும். புரிஞ்சா வீட்டில் பிரச்சனை இல்லை. புருஷனை புரிஞ்சு கொள்ளணும், பொண்டாட்டியை புரிஞ்சு கொள்ளணும். புருஷன் இவர் இப்படித்தான், இவருக்கு தான் பிடிக்கும், இவருக்கு இப்படித்தான் டீ கொடுக்கணும், இது அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்தா அதே மாதிரி அவன் நடப்பான். என் மாப்பிள்ளைக்கு இப்படித்தான் டீ ஊற்றி கொடுக்கணும், என் மாப்பிள்ளைக்கு இப்படித்தான் சாப்பாடு வைக்கணும், அவருக்கு தெரியும் அந்த மாப்பிள்ளைய. அப்போ அது மாதிரி நடந்தால் பிரச்சனை இல்லை. கவனக்குறைவாக இருந்தால் நீ அண்டைக்கு பிங்கான் உடையும். அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், அவள் அப்படித்தான், இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், இந்த வயசானவள் இப்படித்தான் என்றதை புரிஞ்சுக்கிட்டோம்ன்றா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள குடும்பத்துக்குள்ள
பிரச்சனை வாரத்துக்கு அடுத்தவரை புரியல, அடுத்தவரை புரியல. இவர் யாரு? எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் வளைஞ்சு கொடுத்தா எல்லாரும் ஒரே மாதிரி தான். நம்ம விரலை சொல்லுவோம் எல்லா விரலும் ஒரு மாதிரி இல்லைண்டு, ஆனால் பற்றி பாருங்கள் எல்லாம் சமனாக தான் இருக்கும். நம்ம வளைந்து கொடுத்தால் சமனானவர்கள் தான், வளைந்து கொடுக்காட்டி தான் பிரச்சனை. நம்ம வளைவோம், எல்லாம் சமனாக தான் இருக்கு. கொஞ்சம் ப்ளஸ்பிள் ஆகும், கொஞ்சம் வளைந்து கொடுப்போம், சமனாகிடலாம். அப்படியா, சரிம்மா அண்டுக்கு எனக்கிட்ட இப்படி தான் நடக்கணும், இதுக்கிட்ட இப்படி தான் நடக்கணும், அதுக்கிட்ட அப்படி தான் பேசணும். ஒவ்வொருத்தர் பர்சனாலிட்டியும் புரிஞ்சுக்கிட்டா சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சலாம் சொன்னாங்க, உள்ள வரலாமா? வலைக்கும் சலாம் சொன்னா வந்துருவாரு. ஆயிஷா நாய் திரும்பி பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட தொட தெரியுது, வேட்டி விலகி தொட தெரியுது. பாப்பா வந்து சலாம் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வலைக்கும் சலாம்ட்டாங்க, அவர் வந்துட்டார். பேசிட்டு இருக்கும்போது மற்ற மாமனார் வாரார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பண்ணாங்க, அவரும் வந்துட்டாங்க, தொட தெரியுது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பண்ணாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை உற்று கவனித்தார்கள், தொட தெரியுது, வேட்டியை இழுத்து மூடி கொஞ்ச நேரம் கழிச்சு வலைக்கும் அஸ்ஸலாம் பண்ணாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தான் வந்தார்கள். ஆயிஷா நாய்க்கு இப்போ இதை என்னன்னு கேட்கணும். எங்க வாப்பா வந்த தொட தெரிஞ்ச, உமர் ரலியல்லாஹு தான் வந்த தொட தெரிஞ்ச, அவரை ரெண்டு மகளை கிட்டல பண்ணின மருமாம் வந்தோன்னா தொலைய மூடின பெரட்டு ஆக்கள் போட்டு வந்து காத்துக்கிட்டு இருந்து ஆயிஷா நாயி இதை கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம் உங்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம்? இதுதான் புரிந்துணர்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா உஸ்மான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வெட்கப்படுவதை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுவாங்க. அவருக்கு வெட்க உணர்வு கூட. நான் தொட தெரிய உட்கார்ந்துட்டு அவர் கண்டுட்டாருன்னு வச்சுக்கோ, அந்த பக்கமே வர மாட்டா, கொஞ்சம் நாளைக்கு மனசை குறைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆளுக்கு அவ்வளவு வெக்கம். அவர் வெக்கத்தை பார்த்து மலக்குமார்களை வெக்கப்படுவார்கள் ஆயிஷா. அதனால தான் நான் என்னாவது இருக்குதா, பிரச்சனை இருக்குதான்னு பார்த்து மூடிக்கிட்டேன். எனவே ஒவ்வொருவருடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ப நாம நம்மளை மாற்றிக்கொள்ளணும்ங்கிறது தான் புரிந்துணர்வு. இவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றணும். நம்மளோட பொண்டாட்டிக்கு அவளை ஆக்களுக்குள்ளே வச்சு பாடி பண்ணால் பிடிக்காதுன்னு தெரிஞ்சா எனத்துக்கு மறா திரும்ப திரும்ப பாடி பண்ணி சண்டையை வளர்ப்பேன். இப்போ கொஞ்சம் பேர் குடும்பம் எல்லாம் சேர்ந்து மாதிரி நீ மார் மச்சின மார் அடி எல்லாரும் சேர்ந்து அடியை வேஜிட்டியோவில் வா இரவு எங்களோட வீட்டுக்கு டிராக்டர் ஓடினா தெரியுமான்னு, என்ன மச்சானோட டிராக்டரா பா கூரையை பிச்சு விட்டாள் உங்க ராத்தான்னு கொரட்டை விட்டத்தை சொன்னால் 3 நாளைக்கு பேச மாட்டாள். தலானியை தூக்கி கம்பு கட்டு கேட்பாள், என்னென்ன நாங்கள் டிராக்டர் ஓடுவோம், உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் குஷினிக்கு போய் படுக்கோம், ஆஜியார் நீங்கள் படுங்க, உங்களுக்கு பிரச்சனை. டிஐ நான் பகடிக்கு சொன்னேன்னு, பகடி 50 பேர் சிரிச்சுன்னு அவமானப்படுத்தக்குள்ள வளங்கல்யாண்டு கோவிச்சுக்குவாள். உனக்கு தெரியணும் உன்னை பொண்டாட்டிக்கு இது பிடிக்காது, நீ 2 பேரும் பாடி பண்ணு, பொண்டாட்டியோட நீ மட்டும் பாடி பண்ணு, 4 பேரை வச்சு பாடி பண்ண அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா எதுக்கு பாடி பண்ணுறேன்? இந்த ஆஜியாருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் பழங்கள்ல அந்த சமாதானமாகி 1.5 மாதத்தால் சேர்ந்தது பிறகு இன்னொரு குண்டை தூக்கி போட்டு வர, அது 2 மாதம். முதல்ல விளங்கும் நம்மளோட இருக்கிற அளவு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா விளங்கித்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி ஆளை உள்ளுக்கு இருக்கிறதுக்கு முன்னே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தாங்க. ஆஹா அதோட தெரியும், இதுக்கு முன்னே கவனிக்கல, அவ்வளோதான். அதாவது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல, இப்போ இருக்குது. யாராவது வீட்டுக்கு வளமையாக வாரவங்க வா 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 இருப்போம். விசிட்டு சொன்னால் நாங்கள் உங்களோட வீட்டை வந்துட்டு ஜி ஆர்ஜியார் வாரம் பாத்ரூமை கழுவி சோபாவை சரியாக்கு பாசலில் தூரு வீட்டை தூரு அதோட இதோட என்ன உடுப்பத்துக்கு படத்தை போட்டிக்கிறேன் ரெடியாக்குறோமா இல்லையா? அது மாதிரி தான் நம்ம வீட்டை பார்க்கணும், வீட்டை பார்க்குறேன். அப்போ இதைத்தான் சொல்கிறது அந்த புரிந்துணர்வு. இந்த புரிந்துணர்வை வெளியாக்களுக்கு மட்டும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்களுக்கு செஞ்சால் வாழ்க்கையில் சந்தோஷம்தான், நிம்மதி தான், பிரச்சனை இல்லை. ஆனால் பாவத்தை கண்டா தடுத்துடணும். அதில் புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, ஒத்த கதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள், ஒருத்தர் தானியம் பித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை ஓட்டி உள்ளுக்கு இருந்து இழுத்தாங்க. ஈர மாதிரி என்ன இதுன்னு கேட்டாங்க. மழையில் நனைஞ்சிட்டு, மழை மேலே தான் நனையும், கீழே என்ன நனைஞ்சிருக்குது. உடனடியாக மிம்பர் மேடையில் இருந்தார்கள், மக்களை கூப்பினார்கள். மன் ஹஸ்ஸ ஃபலைஸ மின்னா, மோசடி செஞ்சால் நம்மை சார்ந்தவர் அல்ல, தப்பு தப்பு தாண்ட அடித்து சொன்னார்கள். பிழைய என்று தான் சொல்லணும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனுடைய தன்மை இல்லை, ரோச உணர்வு இல்லை, வெக்க விஷயத்தில், ஒரு ஆளுடைய கோபம் பாடுற விஷயத்தில் ஒரு புரிந்துணர்வோடு ஒரு விட்டு கொடுப்போடு நடந்தால்
ஒல் காலிமீனல் கைல் ஒல் ஆஃபீன அனின் நாஸ் தானா வந்து. அல்லாஹ் ரோஷக்கார். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஹதீஸ் தெரியும், அந்த ஹதீஸை ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் பூவல்ல இறங்கி, பூவல் என்றால் நிலத்துக்கு அடியில் இருக்கிற கிணறு, உள்ளே இறங்கி போய் தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வெளியேறும்போது ஒரு நாய் ஈர மண்ணை தாகத்தால் நக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இறங்க முடியலை, நக்கிக்கிட்டு இருக்குது. இவர் விபச்சாரம் செய்கிறவர், பெரும்பாவம் செய்கிறவர். அவர் கீழே திரும்ப கிணத்துக்கு அந்த நாய்க்காக இறங்கி தான் போட்டிருந்த அந்த நெடிய ஷூ, கால் வச்ச ஷூ, ஹுஃப்ன்னு சொல்கிறது, அந்த கால் செப்பாத்தை கலட்டி அந்த செப்பாத்து, தோல் செப்பாத்து நிறைய தண்ணி அள்ளி வெளியே கொண்டாந்து அந்த நாய்க்கு கொட்டினார். அந்த நாய் அதில் தண்ணி குடித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் நாளை மறுமையில், நாக்கி தண்ணி கொடுத்த ஒரு காரணத்துக்காக. எதுக்கு அல்லாஹ் ரோஷக்காரன். அதுக்கு நீ நாயில் இறக்கம் காட்டும்போது நான் ஒன்றில் இறக்கம் காட்ட மாட்டேனா? நீ நாயில் இறக்கம் காட்டுற, நான் ஒன்றில் இறக்கம் காட்ட மாட்டேனா? இப்போ நம்ம ஆக்களை பிரச்சனை என்னண்டா, அது நான் வெட்டினா வெட்டித்தான், வெட்டொண்டு துண்டு ரெண்டு, மவுத்துக்கும் போகிறேன். சில ஆக்கள் பாப்பட மையத்துக்கு போகாமல் இருந்திருக்காங்க, பாப்பட மையத்துக்கு போகிறது. அவர் அப்படித்தான், ஸ்ட்ரிக் அண்ட் ஸ்ட்ரிக் தான், வெட்டினா வெட்டுத்தான், கடிச்சா கழிச்சதான், மன்னிப்பே கிடையாது, நோ எக்ஸ்கியூஸ். அப்போ அல்லாவும் நோ எக்ஸ்கியூஸ் ஒன்று இல்லை. நீ மன்னிச்சா தான் அல்லாஹ் மன்னிப்பான், நீ விட்டு கொடுத்தா அல்லாஹ் விட்டு கொடுப்பான். நீ நாயில் இறக்கம் காட்டினதுக்கு ஒன்றும் இல்லை, அல்லாஹ் இறக்கம் காட்டினானா இல்லையா? அப்போ உனக்கிட்ட அடுத்தாக்களை விட்டு கொடுக்கப்படா, மன்னிக்கப்படா, நான் அப்படித்தான், நான் இப்படி தான் இருப்பேன் நீ அப்படின்றா, அப்போ அல்லாவும் அப்படியே இருப்பான், பரவாயில்லையா? நீ யாரப்பா? நான் இப்படி தான் இருப்பேன்டிங்கிறது நீ யார் ஆள்? மன்னிச்சா என்ன? உன்னை கொண்டாடியா, உன்னை பிள்ளைகள் தானே, விட்டுட. மன்னிச்சா என்ன? விட்டுட்டு போங்களேன், அதில் என்ன இருக்குது? அல்லாஹ் என்ன மன்னிப்பான். அப்போ அல்லாஹ் மன்னிக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும், முத்தகீனா இருக்கணும் என்றால் வல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இதான் முத்தகீன்களுடைய பண்பு அல்லாஹ் தஆலா என்னைறான் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஒரு விட்டு கொடுத்தல், இந்த ஒரு மன்னித்தல் என்பது நம்மக்கிட்ட வந்துட்டுன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். பாரு, அடுத்து அந்த வசனத்தில் மிச்சத்துண்டு வல்லதீன, அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்ட்டு அடுத்த வசனத்துக்கு வர 135வது வசனம், 3வது அத்தியாயம். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் பாவமான காரியத்தை செய்து விட்டால் அல்லது மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டால் தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். ஐயோ பாவம் பண்ணிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே, மனம் வருந்துவார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். வமா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவத்தை மன்னிப்பான்? அல்லாஹ் கிட்ட தான் கேட்பாங்க. வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டார்கள், தொடர மாட்டாங்க, விட்டதுதான். இதுதான் அந்த முத்தகீன்கள், சொர்க்கவாதிகளுடைய சிபத்து. பாருங்க, தர்மம் செய்வாங்க, கோபத்தை மெண்டு அடக்கி தின்றுவாங்க, அடுத்தவர்களை மன்னிப்பார்கள், பாவம் செஞ்சால் மனம் பருந்துவார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள், திரும்பவும் அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள். இவர்கள் தான் முத்தகீன்கள், இவர்களுக்கு தான் சொர்க்கம். இப்படி ஆக்குறது தான் நோன்பு. இதுதான் நமக்கு நல்ல ஒரு மாண்பு. நாம் நல்ல ஒரு 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 ப்ளஸ்பிளாக, ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணுமாக இருந்தால் இந்த பண்பு நமக்கு இருக்கணும். ஆக முதல் விஷயம், கோபப்படக்கூடாது, அடுத்தவரை புரிஞ்சு கொள்ளணும், அயலவருக்கும் கூட தொந்தரவு செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொன்ன விஷயம், அயலவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அயலவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்த மனுஷனுக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமுக்கு வரைவிலக்கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி என்றாங்க. உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா? அவன் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருந்தால் அவன் தான் முஸ்லீம் என்னாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. இந்த தலைப்புக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பேச தேவையில்லை. நம்முடைய நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தால் நாம் நல்ல முஸ்லீம். அப்போ இன்றைக்கி வாயை திறந்தா அடுத்தவன், ஃபேஸ்புக்கை திறந்தா இன்னொருத்தனை பற்றி கழுவி குடிக்கிறது, கரைச்சி குடிக்கிறது, புறம் பேசுறது, துருவி துருவி ஆறாயிறது, நோண்டுறது, நொங்கெடுக்கிறது, எதுக்கு உனக்கு? நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கு போவோமே. நம்ம பயம் பண்ண போனாலும் தலைப்பு தருவாங்க. எப்படி தெரியுமா? இன்றைக்கி சார் வட்டியை பற்றி நல்லா கொடுங்க, முன் சப்புலேயே ஒரு ஆள் இருக்கார், நேற்று தான் ஃபினான்ஸுக்கு வண்டி எடுத்தேன். அப்போ அடுத்தவனுக்கு தான் தலைப்பு, உனக்கு தலைப்பு இல்லை, அடுத்த ஆளுக்கு தான் தலைப்பு. சொல்லுவாங்கப்பா இன்றைக்கி பயானா, நான் அவரை சொத்தே தானே பார்த்துருந்தேன், கொடுவையா
அப்படி கிண்ணடு கிடந்தார் அவர். அப்போ நீ உனக்கு பயம் கேட்கல. தலைப்பு கொடுக்குறவங்க அப்படி தான் கேட்குறோம். ஒருத்தர் நம்மளை திருத்துற எண்ணம் இல்லை, அடுத்தாக்களுக்கு பெட்டு அன்னைக்கு பெட்டு தூள் கிளம்பிச்சு. அடியா கடுங்குடு. ஒரு நாளும் அடுத்தாக்களை பார்க்கப்படா, நான் சரியாக இருக்கணும், என்னில் மாற்றம் பெறணும், நான் நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். எனவே இந்த விட்டு கொடுத்தல், இந்த புரிந்துணர்வு நமக்குள்ளே இருந்துட்டா அது நிம்மதியான சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.